ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு ஃபிர்தௌஸ் அகாடமி. நம்ம வந்து குரூப் 2A மெயின்ஸ்க்கான ரீசனிங் வீடியோஸ் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அதில் வந்து நம்ம போன கிளாஸில் வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்ற டாபிக் வந்து பார்த்தோம். சரியா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து டைசன் கியூப்ஸ், டைரக்ஷன் சென்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்க்காதவங்க போய் அதை பார்த்துக்கோங்க. அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸில். அண்ட் இந்த கிளாஸில் வந்து கம்பேரிசன் அப்படின்ற டாபிக் பார்க்க போகிறோம். இப்போ இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கம்பேரிசன் இதெல்லாம் நான் சிலபஸ்ல பார்க்கவே இல்லையே, சிலபஸ்ல இல்லவே இல்லையே, இல்லாத டாபிக் சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க வேண்டாம். ஏன்னா இந்த பசில்ஸ் அப்படின்ற இந்த டாபிக் உள்ளதான் நமக்கு வந்து இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கம்பேரிசன்ஸ் இது எல்லாமே வரும். சரியா? ஸோ இதுல இருந்து ப்ரீவியஸ் இயர்ல இருந்து கொஸ்டின்ஸும் வந்திருக்குது. ஸோ அந்த கொஸ்டின்ஸையும் நம்ம வந்து சால்வ் பண்ணி காமிச்சிருக்கிறோம். டிஎன்பிசி கொஸ்டின்ஸ் நீங்க பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து கம்பேரிசன் அப்படின்ற டாபிக்ல நம்ம வந்து போக போறோம். கம்பேரிசன் அப்படின்னா என்னன்றது பேசிக்கா நமக்கு தெரியும். ஒருத்தரை ஏ அப்படின்ற பர்சன் ஒருத்தரை இன்னொருத்தர் கூட கம்பேர் பண்றது, அதுதான் வந்து கம்பேரிசன். ஸோ இந்த ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு டாபிக்கை நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ வந்து ஏயும் பியும் கம்பேர் பண்றோம். எப்படி கம்பேர் பண்ண போறோம்? ஏ வந்து டாலரா இருக்கிறாரு, பிஏ காட்டிலும் ஏ வந்து டாலா இருக்கிறாரு, ரொம்ப ஹைட்டா இருக்கிறாரு. இல்ல ஏ வந்து ரொம்ப வந்து டார்க்கா இருக்கிறாரு, பிஏ காட்டிலும் ரொம்ப டார்க்கா இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணிட முடியும். இல்ல ஏ வந்து அதிகமான மார்க்ஸ் வந்து எடுத்திருக்கிறாரு, பிஏ காட்டிலும் அதிகமான மார்க்ஸ் எடுத்திருக்கிறாரு அப்படின்றத இந்த மாதிரி வந்து கம்பேர் வந்து பண்றோம் நம்ம. சரியா? அது வந்து கம்பேரிசன் அப்படின்றது ஒன்னுக்கும் மேற்பட்ட நபர்கள் அதுல வந்து இன்வால்வ் ஆகும்போது நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து கம்பேர் பண்ண போறோம். சரியா? ஸோ இதான் வந்து பேசிக்கு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சில அப்ரோச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அப்ரோச்சஸ் அப்படின்னா என்னன்னா, நம்ம சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் டாபிக் ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா இனிஷியலா வந்துட்டு எப்படி வந்து அதை சால்வ் பண்ணணும், எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத ஒரு விஷயத்த வந்து நம்ம ஒரு 10-15 நிமிஷம் வந்து பேசியிருந்திருப்போம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வந்து அந்த ஒரு சிம்பிள்ஸ் மாதிரி நம்ம வந்து மாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்னா ஏ இஸ் ரைட் டு பி அப்படின்னா பியினுடைய வலது புறத்துல ஏ இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ நம்ம அதை எப்படி எழுதணும்? பியினுடைய வலது புறத்துல ஏ இருக்கிறான் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி அப்ரோச் நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்படிதான் நம்ம வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி கம்பேரிசன் டாபிக்கும் நம்ம வந்து அப்ரோச் வந்து நம்ம பண்ணணும். அப்ரோச்சஸ் வந்து இருக்குது. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா ஏ இஸ் கிரேட்டர் தேன் பி அப்படின்னு இருக்குது. இப்போ ஏ இஸ் கிரேட்டர் தேன் பின்னு இருக்குது. இதை நம்ம எப்படி எழுதணும் சிம்பிள்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிரேட்டர் தேன், லெஸ் தேன், ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு 3 சிம்பிள் நம்ம வந்து படிச்சிருந்திருக்கோம். கரெக்டா? ஸோ கிரேட்டர் தேன், லெஸ்ஸர் தேன், ஈக்குவல் டு. சில பேருக்கு வந்துட்டு இது தெரியாம இருக்கும், இல்லை கன்ஃபியூசிங்கா இருக்கும். சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு வந்து அந்த கிளாரிட்டி இல்லாம இருக்கும். ஸோ அவங்களுக்காக சொல்லிடுறேன். கிரேட்டர் தேன் அப்படின்னா நம்ம சிம்பிள் வந்து இப்படி போடணும். லெஸ்ஸர் தேன் எப்படி, ஈக்குவல் டுனா எல்லாருக்கும் தெரியும், ஈக்குவல் போடணும். இது நான் வந்து ஞாபகம் வச்சுக்கிறது, எனக்கு வந்து கிளாரிட்டி இல்லை, ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா கிரேட்டர் தேன் ஜி வந்து இப்படி போடுவோமா? ஸோ ஜி இப்படி போடுமா? அப்ப கிரேட்டர் தேன் அப்படின்றது இப்படிதான் வரும் இந்த சிம்பிள். லெஸ்ஸர் தேன் அப்படின்றது எல் இப்படி போடுவோம். ஸோ அந்த எல் ஷேப்லயே வரக்கூடிய சிம்பிள் தான் வந்து லெஸ்ஸர் தேன். சரியா? ஸோ இதான் வந்து கிரேட்டர் தேன், லெஸ்ஸர் தேன். ஸோ நம்ம சின்ன வயசுல இருந்து பார்த்தது என்னன்னா எந்த பக்கம் வாய் ஓப்பனா இருக்குதோ அதுதான் வந்து பெரிய நம்பர் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். கரெக்டா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ண போறோம். ஸோ இந்த 3 விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கிரேட்டர் தென்னா ஜி இப்படி இருக்கும். ஸோ அதான் வந்து சிம்பிள். லெஸ்ஸர் தென்னா எல் சிம்பிள். ஈக்குவல் டுனா ஈக்குவல் டு சிம்பிள் நம்மளுக்கு தெரியும். சரியா? சரி, நெக்ஸ்ட் வந்து இப்போ ஏ இஸ் கிரேட்டர் தேன் பி அப்படின்னா கிரேட்டர் தேன் சிம்பிள் எப்படி போடணும்னு சொன்னேன்? கிரேட்டர் தேன்னா ஜி சிம்பிள், ஜில வரக்கூடிய சிம்பிள் தான் கிரேட்டர் தேன் சொன்னேன். ஸோ அப்போ ஏ இஸ் கிரேட்டர் தேன் பி. ஸோ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம இப்போ இப்படிதான் வந்து சிம்பிளா வந்து போடணும். சரியா? ஸோ இப்போ ஏ இஸ் கிரேட்டர் தேன் பி. நெக்ஸ்ட் அது கூட நான் எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்றேன், விச் இஸ் கிரேட்டர் தேன் சி. A is greater than B, which is greater than C. இதை நீங்க எப்படி எழுதுவீங்க அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ இதுதான் வந்து அப்ரோச். இதை தான் நம்ம வந்து கத்துக்க போறோம். A is greater than B அப்படின்னா எப்படி எழுதுவோம்? A greater than B அப்படின்னு எழுதியாச்சு. which is greater than C அப்படின்னா இந்த whichன்றது எதை குறிக்குது அப்படின்றதான் இங்க மேட்ரு. ஸோ இந்த whichன்றது எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த whichக்கு பக்கத்துல உள்ள அந்த ஒரு லெட்டர் B.
A is greater than B, which is greater than C அப்படின்னா எது இங்க which அப்படின்னு கேட்டீங்கன்னா B தான் அந்த whichன்றது. ஸோ இப்போ B is greater than C. அப்போ B is greater than C னா நம்ம ஈஸியா B greater than C ன்னு போட்டுருமா. இப்போ A greater than B, which is greater than C அப்படின்னா B is greater than C. அப்போ என்னுடைய ஃபைனல் ரிசல்ட் நீங்க எப்படி எழுதுவீங்கன்னா A greater than B greater than C. ஸோ A greater than B, B greater than C. இதை வந்து நம்ம என்ன பண்றோம், மெர்ஜ் பண்ணி A greater than B greater than C அப்படின்ற மாதிரி மெர்ஜ் பண்ணி எழுதிட்டோம். எப்படி நம்ம சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல ஏக்கு பக்கத்துல பி, பிக்கு பக்கத்துல சி அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஏபிசின்னு மூணையும் மெர்ஜ் பண்ணி ஒரே ஒரு ஃபைனல் ரிசல்ட்டா நம்ம கொண்டு வருவோமோ அதே மாதிரி கம்பேரிசன்லையும் கொண்டு வந்துடணும். ஸோ இது புரிஞ்சா இதுதான் வந்து அப்ரோச். இது இப்படிதான் நம்ம வந்து சால்வ் பண்ணணும். ஸோ இந்த பேசிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பேசிக் வச்சுட்டு நான் ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் சொல்றேன், அதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றத நீங்க தான் வந்து எனக்கு சொல்ல போறீங்க. சரியா? இப்போ அதே மாதிரி ஏ இஸ் கிரேட்டர் தேன் பி, who is greater than C. சரியா? A is greater than B, who is greater than C. இது எப்படி எழுதுவீங்க? A greater than B அப்படின்னா A வந்து B விட கிரேட்டரா இருக்குது இப்படி எழுதுவீங்க. And who is greater than C அப்படின்னா இந்த whoன்றது யாரை குறிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அகைன் இந்த பக்கத்துல உள்ள B தான் குறிக்கும். ஸோ இப்போ B greater than C ன்னு வரும். அப்போ A greater than B, B greater than C, இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி A greater than B greater than C இப்படிதான் நம்ம வந்து ஃபைனலா வந்து எழுத போறோம். சரியா? ஸோ அதே மாதிரி A is greater than B, whom, அதே மாதிரி whose. ஸோ இந்த which, who, whom, whose இதெல்லாம் வந்து இங்கிலீஷ்ல என்னன்னு கேட்டீங்கன்னா ரிலேட்டிவ் ப்ரோனோன் அப்படின்னு சொல்லுவோம். ரிலேட்டிவ் ப்ரோனோன், அதாவது அவனுடையது, அவனுடைய அப்படின்ற மாதிரி மீனிங்ல வரும். சரியா? அந்த ரிலேட்டிவ் ப்ரோனோன் வச்சு வரக்கூடிய டேர்ம்ஸ் வந்து யாரை குறிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு பக்கத்து அந்த வேர்டுக்கு பக்கத்துல உள்ள அந்த ஒரு பர்சனை தான் வந்து குறிக்கும். அப்ப விச், ஹூ, ஹூம், ஹூஸ் இதெல்லாம் வந்துச்சுன்னு சொன்னா அவங்களுக்கு பக்கத்துல உள்ள அந்த ஒரு பர்சனை தான் நம்ம அந்த விச்ன்ற இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். சரியா? இது புரிஞ்சா இதான் வந்து ஃபர்ஸ்ட் அப்ரோச். ஸோ ஏ கிரேட்டர் தேன் பி, விச் இஸ், ஹூ, ஹூம் இந்த மாதிரி வந்து சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு பக்கத்துல உள்ள டேர்ம், அவங்க பக்கத்துல உள்ள அந்த பர்சனை தான் நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ இது வந்து ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே விஷயத்த நான் கொஞ்சம் ஆல்டர் பண்றேன். என்னன்னு ஆல்டர் பண்றேன்? A is greater than B and lesser than C. இப்போ A is greater than B அப்படின்னா எப்படி எழுதுவோம்? A greater than B ன்னு எழுதுவோம். and lesser than C அப்படின்னா and ஓகே lesser than C, யாரோ வந்து C விட லெஸரா இருக்கிறாங்க. லெஸர் தேனுக்கு சிம்பிள் எப்படி யூஸ் பண்ணுவோம்? இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம், lesser than C. இப்போ யாரோ வந்து லெஸரா இருக்கிறாங்க, யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த பியா இருக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது. இந்த அண்டு யூஸ் பண்றாங்க இல்லையா? ஸோ ஏ வந்து கிரேட்டர் தேன் பி அண்டு ஏ இஸ் லெஸர் தேன் சி அப்படின்ற மாதிரி வரும். ஸோ இப்போ ஏ வந்து பிஏ விட கிரேட்டரா இருக்கிறாரு, சியை விட லெஸரா இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி அர்த்தம் வரும். சரியா? ஸோ ஏ கிரேட்டர் தேன் பி, ஏ லெஸர் தேன் சி இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஏ இஸ் கிரேட்டர் தேன் பி பட் லெஸர் தேன் சி இந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஏ இஸ் கிரேட்டர் தேன் பி கமா இஸ் லெஸர் தேன் சி இப்படி கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஏ இஸ் கிரேட்டர் தேன் பி கமா லெஸர் தேன் சி. ஸோ அப்போ இங்கே அண்டு பட்டு அப்புறம் வந்து எதுவுமே இல்லாம வெறும் இஸ் இல்ல வெறும் கமா போட்டு லெஸர் தேன் இப்படி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய பர்சனை தான் நம்ம வந்து டினோட் பண்ணணும். இப்போ ப்ரீவியஸா பார்த்த மெத்தட் என்னது? ஏ இஸ் கிரேட்டர் தேன் பி லெஸர் தேன் சி இப்படிலாம் வரும்போது இந்த விச், ஹூ, ஹூம், ஹூஸ் அப்படின்ற மாதிரி ரிலேட்டிவ் ப்ரோனோன் வச்சு வந்துச்சுன்னு சொன்னா செகண்ட் பர்சனா யார் இருக்காங்களோ அந்த ரிலேட்டிவ் ப்ரோனோனுக்கு பக்கத்துல யார் இருக்காங்களோ அந்த பர்சனை குறிக்கும். அதுவே வந்து அண்டு பட்டு இஸ் வெறும் கமா போட்டு இந்த மாதிரி வந்துச்சுன்னு சொன்னா அது வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய பர்சனை குறிக்கும். ஏ கிரேட்டர் தேன் பி பட் லெஸர் தேன் சி அப்படின்னா ஏ தான் வந்து லெஸர் தேன் சியா இருக்கிறாரு, ஏ தான் வந்து கிரேட்டர் தேன் சியா இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி மீனிங். சரியா? இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அப்ரோச். சரியா? அந்த அப்ரோச்ன்றது என்னது? இந்த ஹூ, ஹூம், ஹூஸ் அண்டு பட்டு இந்த மாதிரியான டேர்ம்ஸ்லாம் யாரை குறிக்கும் அப்படின்றத நம்ம லேர்ன் பண்ணி இருக்கிறோம். சரியா? நெக்ஸ்ட் வந்து செகண்ட் அப்ரோச். ஸோ அப்ரோச் நம்பர் 2.
சரியா? அப்ரோச் நம்பர் 2. இப்போ இது என்ன அப்ரோச் அப்படின்னா ஒண்ணும் இல்ல. அந்த சிம்பலை நம்ம வந்து எழுத கத்துக்க போறோம். சரியா? A is greater than B அப்படின்னா நம்ம சிம்பல் எப்படி எழுதுவோம்? A greater than B அப்படின்னு எழுதுவோமா? கரெக்டா? இப்போ இது ஆல்டர்னேட்டா நம்ம லெஸ்ஸர் தேன் சிம்பலை யூஸ் பண்ணி எழுதணும் அப்படின்னா B less than A இந்த மாதிரி நம்ம எழுதலாம். இதுவும் சேம் தான். ஏன் இப்படி மாத்தி எழுதுறதுக்கு உங்களுக்கு கத்து கொடுக்குறேன் அப்படின்னா A is greater than B அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு ஆப்ஷன் ஏல இதை நம்ம எப்படி டினோட் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. எக்ஸாம்பிள் A less than B, B less than A, A greater than or equal to B, B less than or equal to A. இப்படி வந்து 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. A is greater than B அப்படின்ற அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்மளால எப்படி மாற்ற முடியும் அப்படின்னு கேட்டாங்கன்னா A greater than B நான் எப்படி எழுதுவேன்? A greater than B இப்படிதான் நான் எழுதுவேன். அந்த மாதிரி சிம்பிள் எனக்கு இல்ல. A greater than or equal to B தான் இருக்குது. அதே மாதிரி B less than or equal to A இந்த மாதிரி எனக்கு வெறும் greater than தான் இருக்குது. ஆனா இங்க equal to இருக்கிறதுனால இந்த 2 ஆப்ஷன்ஸையும் நான் எலிமினேட் பண்ணிடணும். ஆப்ஷன் A B போட்டேன்னா ஆப்ஷன் C, ஆப்ஷன் D. சரியா? ஸோ அப்போ A greater than B அப்படின்றத நான் வேற எப்படி எழுதலாம்னா A less than Bயும் A greater than Bயும் அப்படியே டைரக்ட் ஆப்போசிட்டா இருக்குது. அப்ப இதுவும் போடக்கூடாது. இப்போ இங்க வந்து A greater than B இருக்குது, இங்க B less than A இருக்குது. இதை கரெக்டா நான் செக் பண்ணணும். இங்க பாருங்க ஏக்கு தான் வந்து வாய் ஓப்பனா இருக்குது, பிக்கு வந்து க்ளோஸ்டா இருக்குது. அதே மாதிரி இங்க ஏக்கு வந்து வாய் ஓப்பனா இருக்குது, பி க்ளோஸ்டா இருக்குது. ஸோ அப்போ இது வந்து கரெக்ட் தான். ஸோ அப்போ இதை நம்ம எப்படி எழுதிருக்கணும்? A greater than B அப்படின்னு இருக்கிறத நான் அப்படி மாத்தி எழுதுறேன். இது அப்படியே மிரர் இமேஜா எடுத்தோம்னா எப்படி வரும்? B less than A அந்த மாதிரி வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம அப்படியே மாத்தி எழுதுறோம். ஸோ இந்த மாதிரி மாத்தி எழுதவும் கத்துக்கணும். ஏன் அப்படின்றத நான் சம் சால்வ் பண்ண போகும்போது நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். சரியா? ஸோ இப்போதைக்கு மாத்தி எழுதுறதுக்கு கத்துக்கணும். A greater than B வேற எப்படியும் எழுதலாம் அப்படின்றத தான் இப்போ நம்ம வந்து கத்துட்டு இருக்கிறோம். சரியா? ஸோ அந்த சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து எழுதணும் அப்படின்ற அப்ரோச் தான் செகண்ட் அப்ரோச். சரியா? இது ஃபர்ஸ்ட் A greater than B. ரெண்டாவது A is not greater than B. இது எப்படி எழுதுவீங்க? A வந்து greater than B னா எப்படி எழுதிருவீங்க? A is not greater than B அப்படின்னா A வந்து கிரேட்டரா இல்ல. அப்ப என்னவா இருக்கலாம்? A வந்து லெஸ்ஸரா இருக்கலாம், இல்லனா ஈக்குவல்டாவும் இருக்கலாம். A greater than B அப்படின்னா A வந்து just greater than B அப்படின்னு எழுத போறோம். A is not greater than B அப்படின்னா A வந்து இவன் தான் A, பென் இருக்கிறது தான் A, பென் இல்லாத கை வந்து Bன்னு வச்சுக்கோங்க. A தான் வந்து கிரேட்டர் அப்படின்னா A is not greater than B. ஸோ அப்போ வந்து A greater than B இல்ல அப்படின்னா என்னவா இருக்கணும்? ஒன்னு Aக்கு ஈக்குவலா இருக்கணும், இல்ல கம்மியா இருக்கணும். அதுக்கு கம்மியா இருக்கணும். அதுதான் வந்து A less than or equal to B அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதை நம்ம ஆல்டர்னேட்டா எப்படி எழுதலாம் அப்படின்னா B greater than or equal to A இப்படியும் நம்ம எழுதலாமா அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரியா? ஸோ A not greater than B அப்படின்றத A less than or equal to B தான் நம்ம எழுதணும். இப்போ B greater than or equal to A ன்னு நம்ம எழுதலாமா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரியா? இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி A is either greater or equal to B. இது எப்படி எழுதுவோம்? A is either greater or equal to அப்படின்னா A is greater than or equal to B. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். சரியா? A is either greater or equal to B. ஓகேவா? நெக்ஸ்ட் A is neither greater nor equal to B. A is neither greater nor equal to B அப்படின்னா கிரேட்டராகவும் இல்ல ஈக்குவலாகவும் இல்லை. அப்ப என்னவா தான் இருக்கணும்? A வந்து less than B மட்டும்தான் இருக்கணும். ஸோ இதை ஆல்டர்னேட்டா B greater than A இப்படின்னு எழுதலாம். ஸோ எல்லாத்துக்குமே ஆல்டர்னேட்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது சம் சால்வ் பண்ணும்போது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து A is neither equal nor lesser to B.
A is neither equal nor lesser. ஈக்குவலாவும் இல்ல லெஸராவும் இல்ல. அப்ப A என்னவா தான் இருக்கும்? A கிரேட்டரா மட்டும்தான் இருக்கும். கிளியரா? நெக்ஸ்ட் A is neither greater nor lesser than B. A வந்து B காட்டிலும் கிரேட்டராவும் இல்ல லெஸராவும் இல்ல. அப்ப என்னவா தான் இருக்கும்? A ஈக்குவல் டு B. இது இப்படி மட்டும்தான் இருக்க முடியும். சரியா? நெக்ஸ்ட் A is as tall as B. A is as tall as B னா A வந்து B க்கு ஈக்குவலா வந்து டாலா இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அப்ப A is equal to B. A is as tall as B. ஸோ அவனுக்கு ஈக்குவலா டாலா இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ அப்ப இதுல இருந்து என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்படிலாம் சிம்பிள்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றத கத்துக்கிறோம். A கிரேட்டர் than B அப்படின்னா A வந்து கிரேட்டர் than B சிம்பிளா யூஸ் பண்ணலாம். அதுக்கு ஆல்டர்னேட் அப்படியே ஆப்போசிட்ல மாத்தி எழுதுறோம். ஸோ ஏயும் பியும் பிளேஸ் மாத்தி போடுறோம் அண்ட் கிரேட்டர் சிம்பிளா லெஸர் சிம்பிளா மாத்துறோம். சரியா? A இஸ் நாட் கிரேட்டர் than B அப்படின்னா A வந்து லெஸ் தேனா இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஈக்குவல்ட்டா இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். சரியா? A லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு B. ஸோ அதே மாதிரி இது ஆல்டர்னேட்டா எப்படி எழுதணும் அப்படின்றத சொல்லுங்க. அதே மாதிரி A இஸ் எய்தர் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு B அப்படின்னா A வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு B. அதே மாதிரி A இஸ் நெய்தர் கிரேட்டர் நார் ஈக்குவல்னா A வந்து லெஸ் தேனா மட்டும்தான் இருக்க முடியும். அதே மாதிரி நெய்தர் ஈக்குவல் நார் லெஸர்னா A கிரேட்டரா மட்டும்தான் இருக்க முடியும். நெய்தர் கிரேட்டர் நார் லெஸர் அப்படின்னா A வந்து ஈக்குவல் டு B தான் இருக்க முடியும். அதே மாதிரி A இஸ் as tall as B அப்படின்னா A ஈக்குவல் டு B. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன்னு A இஸ் நாட் as tall as B. ஸோ இப்போ A இஸ் as tall as B அப்படின்னா A ஈக்குவல் டு B போட்டுருவீங்க. A இஸ் நாட் as tall as B அப்படின்னா இந்த போன சம்ல பார்த்தோம் இல்லையா, போன பேஜ்ல A இஸ் நாட் கிரேட்டர் than B பார்த்தோமா, அதே மாதிரி தான் இதுவும். A இஸ் நாட் as tall as அப்படின்னா A வந்து B அளவுக்கு டால் இல்லை அப்படின்னா ஒன்னு ஏக்கு கம்மியா தான் வந்து இருக்க முடியும். சரியா? A இஸ் நாட் as tall as B அப்படின்னா ஏக்கு ஈக்குவலாவும் இருக்க முடியாது, அவனை தாண்டியும் இருக்க முடியாது, ஏக்கு கம்மியா மட்டும்தான் இருக்க முடியும். சரியா? இங்க என்னன்னா A இஸ் as tall as B அப்படின்னா என்ன போடுவீங்க? A ஈக்குவல் டு போடுவீங்க. அதுவே நாட் அப்படின்னா A வந்து நாட் ஈக்குவல் டு அப்படின்னு அர்த்தமா? ஸோ இப்போ A வந்து பிக்கு ஈக்குவலும் கிடையாது, இப்போ ஈக்குவலே கிடையாதுன்னா அவனை விட்டு தாண்டியும் போயிருக்க முடியாது. அப்போ B வந்து A வந்து B-யை விட கம்மியா தான் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி மீனிங்ல நம்ம எழுதுறோம். ஸோ அப்போ A வந்து லெஸ் தேன் B அப்படின்னு தான் எழுதணும். இது ஆல்டர்னேட்டா எப்படியும் எழுதலாம், B வந்து கிரேட்டர் தேன் A இப்படியும் எழுதலாம். கிளியரா? A இஸ் நாட் as, இப்போ இதெல்லாம் எதுக்கு பாக்குறோம்னா இந்த மாதிரியான டேர்ம்ஸ் தான் வந்து கொஸ்டின்ஸ்ல வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரியான டேர்ம்ஸ்லாம் கொடுக்கும்போது நம்ம அந்த சிம்பிள்ஸை கரெக்டா பார்த்து எழுத தெரியணும். அப்படி எழுத தெரிஞ்சாதான் நம்மளால சம் வந்து சால்வ் பண்ண முடியும். எப்படி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல ஒரு 4-5 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் தனித்தனி பாக்ஸஸா நம்ம கொண்டு வந்து அதை ஃபைனலா ஒரு பாக்ஸா வந்து மெர்ஜ் பண்ணி அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை பேஸ் பண்ணி வரக்கூடிய கொஸ்டின்ஸை நம்ம சால்வ் பண்ணோமோ அதே மாதிரி தான் கம்பேரிசனும். இந்த மாதிரி ஒரு 4-5 ஸ்டேட்மெண்ட்டா இருக்கும். அந்த 4-5 ஸ்டேட்மெண்ட்டுக்கு இந்த சிம்பிள்ஸ் மாதிரி நம்ம ஒரு அரைவ் பண்ணுவோம். சரியா? A கிரேட்டர் than B, A less than C இந்த மாதிரி சிம்பிள்ஸ் வந்து அரைவ் பண்ணி அதை ஃபைனலா ஒரு சிம்பிள்ஸ் நம்ம வந்து கொண்டு வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட் வந்து கொண்டு வருவோம். அந்த அரேஞ்ச்மெண்ட் வச்சுட்டு நம்ம ஆன்சர் பண்ணுவோம். சரியா? ஸோ அதை சால்வ் பண்றதுக்கு தான் நம்ம இவ்வளவும் லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? ஸோ இப்போ A இஸ் நாட் as tall as B அப்படின்னா என்ன அர்த்தம்? A வந்து பிக்கு ஈக்குவலாவே இல்ல, கிரேட்டராகவும் இல்ல, அப்ப லெஸரா மட்டும் தான் இருக்க முடியும். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு A இஸ் as tall but not taller than B. இதுக்கு என்ன மீனிங்? A is as tall அப்படின்னா இங்க பட் யூஸ் பண்றாங்களா? பட் யூஸ் பண்ணா யார் டினோட் பண்றது? ஃபர்ஸ்ட் பர்சனை தான் டினோட் பண்றோம்னு சொல்லுவோம். A is as tall, A வந்து பிக்கு ஈக்குவலா டாலா இருக்கிறான், பட் நாட் டாலர் தென். பிக்கு ஈக்குவலா இருக்கிறான் பட் டாலரா இல்ல, அப்ப என்னவா இருக்கலாம்? லெஸரா இருக்கலாம். கரெக்டா? அப்போ A வந்து பிக்கு லெஸரா இருக்கலாம்
ஈக்குவலா இருக்கலாம், பட் அதை விட கிரேட்டரா வந்து இருக்க முடியாது. ஸோ அதான் வந்து மீனிங். சரியா? ஸோ ஏ இஸ் ஆஸ் டால் அப்படின்னா ஈக்குவல் டு, பட் நாட் டாலர் தென் அப்படின்னா கிரேட்டரா இருக்க முடியாது, அப்ப லெசரா தான் இருக்கணும். ஸோ லெசரா இருந்து ஈக்குவல் வரைக்கும் வர முடியும், அதுக்கு மேல போக முடியாது. அதான் வந்து இதுக்கான மீனிங். ஸோ இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம சிம்பிள்ஸா மாத்துறதுக்கு லேர்ன் பண்ணியிருக்கிறோம். சரியா? ஸோ இது வந்து அப்ரோச் நம்பர் 2. இதை ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் அப்ரோச் நம்பர் 3. ஓகேவா? ஸோ இந்த அப்ரோச் நம்பர் 3 அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிள், அதாவது கிரேட்டர் தேன், லெஸ் தேன், இந்த மாதிரியான சிம்பிள்ஸ் வந்து இருக்குது. ஸோ சிம்பிள் 1 பிளஸ் சிம்பிள் 2 gives some conclusion. ஸோ இந்த மாதிரி எழுதிக்கோங்க. இது என்னது அப்படின்றத நான் சொல்றேன். சரியா? இப்போ ஒரே ஒரு கொஸ்டின்ல, ஒரே சம்லயே இப்போ ஏ கிரேட்டர் தேன் பி கிரேட்டர் தேன் சி இப்படி இருக்குது. இதுல இது ஒரு சிம்பிள், இது ஒரு சிம்பிள். சரியா? ஸோ அப்ப இதுதான் வந்து சிம்பிள் 1, இது சிம்பிள் 2. அப்ப இதுல இருந்து எனக்கு ஒரு கன்க்ளூஷன் நான் வந்து எடுக்க முடியும். சரியா? அந்த கன்க்ளூஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். கிளியரா? ஸோ அப்ப ஏ கிரேட்டர் தேன் பி, பி கிரேட்டர் தேன் சி இப்படி இருக்குதுன்னா இதோடைய கன்க்ளூஷன் என்னவா இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போறோம். அது ஜஸ்ட் சிம்பிள்ஸை மட்டும் வச்சு நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். சரியா? அதுல ஃபர்ஸ்ட் ஒன்று பாத்தீங்கன்னா, ரெண்டுமே கிரேட்டர் தென்னா இருந்துச்சுன்னா என்னுடைய கன்க்ளூஷனும் கிரேட்டர் தென்னா தான் வரும். உதாரணத்துக்கு ஏ கிரேட்டர் தேன் பி கிரேட்டர் தேன் சி, ரெண்டுமே வந்து கிரேட்டரா இருக்குது. அப்ப என்னுடைய கன்க்ளூஷன் வந்து ஏக்கும் சிக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ரிலேஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏ இஸ் ஆப்வியஸா கிரேட்டர் தேன் சி தான். சரியா? ஸோ அப்ப ரெண்டுமே கிரேட்டர் தேன்னா என்னுடைய கன்க்ளூஷனும் கிரேட்டர் தேன் தான் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம படிக்கிறோம். சரியா? செகண்ட் ஒன், ரெண்டுமே லெஸ் தென்னா இருந்துச்சுன்னா என்னுடைய கன்க்ளூஷன் சிம்பிளும் லெஸ் தென்னா இருக்கும். அண்ட் தேர்ட் ஒன், கிரேட்டர் தென் இருக்குது அண்ட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா என்னுடைய ஃபைனல் கன்க்ளூஷன் என்னவா இருக்கும்னா கிரேட்டர் தென்னா மட்டும்தான் இருக்கும். ஸோ இதுல இருந்து நீங்க ஒரு விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா, லைக் சிம்பிள்ஸ் இருந்தா எனக்கு கன்க்ளூஷன் அதே சிம்பிளா தான் வரும். இப்ப ரெண்டுமே கிரேட்டரா இருந்தா கிரேட்டர் தேன் தான் வரும். ரெண்டுமே லெஸரா இருந்தா என்னோட கன்க்ளூஷனும் லெஸரா தான் வரும். இங்க ரெண்டுமே கிரேட்டர் தேன் இருக்குது. ஸோ அதனால கன்க்ளூஷன்ல கிரேட்டர் வந்துருச்சு. பட் இதுல ஒரு சிம்பிள் வந்து ஈக்குவல் டு இருக்குது. கரெக்டா? ஸோ இந்த ஈக்குவல் டு எனக்கு ரிசல்ட்ல வருமா வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஈக்குவல் டு அப்படின்றது ரெண்டு இடத்துல இருந்தாதான் எனக்கு, அதாவது ரெண்டு சிம்பிள் இருக்கும்போது ரெண்டு இடத்துலயும் இந்த ஈக்குவல் டு அப்படின்றது வரணும். ஒருவேளை மூணு சிம்பிள் இருக்குதுன்னு நினைச்சுக்கோங்க, மூணு இடங்கள்ல இப்ப ஏ பி சி அண்ட் டி இப்படி இருக்குதுன்னா மூணு இடங்களையும் எனக்கு அந்த ஈக்குவல் டு அப்படின்ற சிம்பிள் வந்து பிளேஸ் ஆயிருக்கும். அப்படி பிளேஸ் ஆயிருந்தாதான் என்னுடைய கன்க்ளூஷன்லையும் ஈக்குவல் டு அப்படின்றது வரணும். சரியா? ஸோ அப்ப கிரேட்டர் தேன் லெஸ் தேன் பொறுத்த வரைக்கும் சேம் சிம்பிளா இருந்துச்சுன்னா அதே சிம்பிள் தான் வந்து எனக்கு கன்க்ளூஷனா வரும். எல்லாமே கிரேட்டர் தேனா இருந்தா என்னோட கன்க்ளூஷன் கிரேட்டர் தேன், எல்லாமே லெஸ் தேனா இருந்தா என்னோட கன்க்ளூஷன் லெஸ் தேன் வரும். சரியா? லைக் சிம்பிள்ஸா இருந்தாதான் என்னுடைய கன்க்ளூஷன் அந்த மாதிரி வரும். ஒருவேளை எல்லாமே லைக் சிம்பிளா இருந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இருக்குது, இல்ல லெஸ்ஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு இருக்குது அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாமே கிரேட்டர் தேன், ஒரு இடத்துல மட்டும் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு இருந்துச்சுன்னா எனக்கு கிரேட்டர் தேன் மட்டும் தான் கன்க்ளூஷன்ல வரும். இந்த ஈக்குவல் டுன்றது கன்க்ளூஷன்ல வராது. சரியா? ஏன் வராது அப்படின்னா, எனக்கு அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ல, அந்த ஒரு ஈக்குவேஷன்ல எல்லா சிம்பிள்ஸ்லயுமே எனக்கு ஈக்குவல் டு சிம்பிள் இருந்தாதான் என்னுடைய கன்க்ளூஷன்லையும் ஈக்குவல் டு அப்படின்ற அந்த ஒரு ஃபைனல் அவுட்புட் வரும். இல்லைன்னா ஈக்குவல் டு நம்ம ஜஸ்ட் லைக் எலிமினேட் பண்ணிடலாம், அதை நெக்லெக்ட் பண்ணிடலாம். சரியா? இப்போ அதே மாதிரி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இருந்துச்சுன்னா இது வந்து லைக் சிம்பிள் தான், இதுவும் லெஸ் தேன் தான் இருக்குது. அப்ப எனக்கு லெஸ் தேன் வந்துடும் ஃபைனல் ரிசல்ட்ல. இங்க ஒரு ஈக்குவல் டு இருக்குது, அது வருமானு கேட்டா அது வராது. ஏன்னா இது ரெண்டு இடங்கள்லயும் ஈக்குவல் டு இருந்தாதான் எனக்கு இங்க ஈக்குவல் டுன்றது ஃபைனல் அவுட்புட்டா கிடைக்கும். சரியா? நெக்ஸ்ட் ஒன், இப்போ கிரேட்டர் தேன் பிளஸ் ஈக்குவல் டு அப்படி இருக்குது. சரியா? இப்போ கிரேட்டர் தேன் இருக்குது, ஈக்குவல் டு இருக்குது. இப்போ லைக் சிம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா அந்த கிரேட்டர் தேன் ஆர் லெஸ் தேன் அந்த இது வந்துடும். இப்போ வந்து ஒரே ஒரு கிரேட்டர் தேன் இருக்குது, ஸோ அந்த கிரேட்டர் தேன் வந்துடும். இப்போ இந்த ஈக்குவல் டு வருமானு கேட்டா அந்த ஈக்குவல் டுன்றது ரெண்டு இடங்களையும், இப்போ இங்க கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இங்க ஒரு ஈக்குவல் டு இருந்தா மட்டும்தான் எனக்கு அந்த ஈக்குவல் டுன்றது ஃபைனல் ரிசல்ட்ல வருமே தவிர, ஒரு இடத்துல மட்டும் ஈக்குவல் டு இருந்துச்சுன்னா அது வந்து என்னுடைய கன்க்ளூஷன்ல வராது. ஓகேவா? அதே மாதிரி
6th ஒன் வந்துட்டு less than plus equal to. பிளஸ்ன்றது ஜஸ்ட் என்னது, இது இந்த ரெண்டு சிம்பிள் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி டினோட் பண்றதுக்காக இந்த பிளஸ். சரியா? ஸோ இந்த பிளஸ் வந்து அடிஷன் சிம்பிள் அந்த மாதிரி கிடையாது. சரியா? ஸோ இப்போ இங்க வந்து ஏதோ ஒரு சம் லெட்டர்ஸ் வந்து இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கணும். அப்போ லெஸ் தேன் இருக்குது, அப்பனா இந்த லெஸ் தேன் அப்படியே வந்துடும். சரியா? இப்போ கிரேட்டர் தேன் தான் கிரேட்டர் தேன் வந்துடும், லெஸ் தேன் இருந்துச்சுன்னா லெஸ் தேன் வந்துடும். ஈக்குவல் டு மட்டும் ரெண்டு இடங்கள்லயுமே இருக்கிற எல்லா இடங்கள்லயுமே ஈக்குவல் டு இருந்தா மட்டும்தான் எனக்கு ஃபைனல் கன்க்ளூஷன்ல ஈக்குவல் டு அப்படின்றது வரும். சரியா? இப்போ வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு அண்ட் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இப்படி இருக்குது. இப்போ இந்த கிரேட்டர் தேன் வந்துருச்சு, லைக் சிம்பிள்ஸா இருக்குது. எல்லாமே ஒரே மாதிரி சிம்பிளா இருக்கனால எனக்கு கிரேட்டர் தேன் வந்துடும். ஈக்குவல் டு வருமானு கேட்டா எஸ் ஆப்வியஸா வரும். ஏன்னா இங்கேயும் ஈக்குவல் டு இருக்குது, இங்கேயும் ஈக்குவல் டு இருக்குது. ஸோ இப்போ கொடுத்துருக்கிற ரெண்டு சிம்பிள்லையுமே ஈக்குவல் டு அப்படின்ற சிம்பிள் எனக்கு கிடைச்சிட்டதுனால எனக்கு ஃபைனல் கன்க்ளூஷன்லயும் அந்த கிரேட்டர் தேன் அண்ட் ஈக்குவல் டு சிம்பிள் எனக்கு ரிப்பீட் ஆயிரும். நெக்ஸ்ட் அதே மாதிரி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு பிளஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இப்படி இருக்குன்னா அந்த லெஸ் தேன் சிம்பிள் வந்துடும், அது கூட ஈக்குவல் டு வந்துடும். புரியுதா? ஸோ இதுல இருந்து என்னன்னா அந்த கிரேட்டர் தன்னோ லெஸ் தென் சிம்பிளோ லைக் சிம்பிள்ஸா இருந்துச்சுன்னா, எல்லாமே கிரேட்டர் தேன் அப்படி இருந்துச்சுன்னா என்னோட ஃபைனல் கன்க்ளூஷன் கிரேட்டரா வரும். எல்லாமே லெஸ் தெனா இருந்துச்சுன்னா என்னோட ஃபைனல் கன்க்ளூஷன் லெஸ் தெனா தான் இருக்கும். ஈக்குவல் டு பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்கிற எல்லா சிம்பிள்ஸ்லயுமே ஈக்குவல் டு பிளேஸ் ஆயிருந்துச்சுன்னா என்னுடைய கன்க்ளூஷன்ல ஈக்குவல் டு அப்படின்ற கன்க்ளூஷன் கிடைக்கும். இல்லை அப்படின்னா அந்த ஈக்குவல் டு நெக்லெக்ட் பண்ணிடுவோம். இதுதான் பேசிக். இது புரியுதா? ஓகே, இதை தொடர்ந்து இன்னும் ஒரு சில சிம்பிள்ஸ் நம்ம பார்க்க போறோம். 9th ஒன் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அண்ட் ஒரு ஈக்குவல் டு இப்படி இருக்குது. இதுக்கான ரிசல்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த கிரேட்டர் தேன் லெஸ் தேன் ஏதாவது ஒரு இடத்துல இருந்தாலும் எனக்கு அது ஃபைனல் ரிசல்ட்ல வந்துடும். அப்போ கிரேட்டர் தேன் போட்டுட்டேன். இப்போ ஈக்குவல் டு நான் போடணுமான்னு கேட்டா இங்கேயும் ஈக்குவல் டு இருக்குது, இங்கேயும் ஈக்குவல் டு இருக்குது. ஸோ ரெண்டு இடங்கள்லையுமே ஈக்குவல் டு வந்துட்டதுனால நான் ஈக்குவல் டு போட்டுக்கலாம். அதே மாதிரி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அண்ட் ஈக்குவல் டு இருக்கும்போது எனக்கு அந்த லெஸ் தேன் சிம்பிள் வந்துடும், அது கூட ஈக்குவல் டு வந்துடும். நெக்ஸ்ட் ஒன் வந்து கிரேட்டர் தேன் இருக்குது, லெஸ் தேன் இருக்கு. இதனுடைய கன்க்ளூஷன் என்ன? ஜஸ்ட் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, இதுக்கான ஆன்சரை நான் சொல்லிடுறேன் இப்பவே. சரியா? கிரேட்டர் தேன் லெஸ் தேன் இதுக்கான ஆன்சர் என்னவா இருக்கும், கன்க்ளூஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு வந்து நோ கன்க்ளூஷன். இதுக்கு கன்க்ளூஷன் நம்மளால அரைவ் பண்ண முடியாது. சரியா? ஸோ ஏன் அப்படின்னா லைக் சிம்பிள்ஸா இருந்தா மட்டும்தான் எனக்கு அதே சிம்பிள் கன்க்ளூஷனா வரும். அதாவது இருந்தா எல்லாமே கிரேட்டரா இருந்துச்சுன்னா எனக்கு கிரேட்டர் தேன் ஃபைனல் ஆன்சர்ல வரும். இல்லை எல்லாமே லெஸரா இருந்துச்சுன்னா ஃபைனல் ஆன்சர்ல லெஸர் தேன் வரும். கிரேட்டர் லெஸர்னு மாறி மாறி கொடுத்தாங்கன்னா எனக்கு ஃபைனல் கன்க்ளூஷன் அரைவ் பண்ண முடியாது. ஸோ அப்போ இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏ கிரேட்டர் தேன் பி லெஸ் தேன் சி இப்படி இருக்குது. இப்போ ஏக்கும் சிக்கும் உண்டான ரிலேஷன் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ஏக்கும் சிக்கும் உண்டான ரிலேஷன் ஒன்று வந்து ஏயும் பியும் கிரேட்டர் தேன் சொல்றாங்க, இன்னொன்று பி வந்து சியை விட லெஸர்னு சொல்றாங்க. இப்போ அந்த சியும் ஏயும் எப்படிப்பட்டது, அது ரெண்டுக்கும் உண்டான ரிலேஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா இங்க ஏ கிரேட்டர் தென் பி, அப்புறம் பி லெஸ் தென் சி இப்படி இருக்குது. இப்போ சிக்கும் ஏக்கும் உண்டான ரிலேஷன் என்னால ஷுவரா சொல்ல முடியாது. சரியா? ஸோ அப்ப இது கிரேட்டர் இருக்கு, லெஸ் இருக்குது, மாறி மாறி இருக்கனால இதனால என்னால கன்க்ளூஷன் சொல்ல முடியாது. ஸோ அதான் வந்து நோ கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். சரியா? நெக்ஸ்ட் அதே மாதிரி கிரேட்டர் லெஸர், அதே மாதிரி லெஸர் கிரேட்டர், இதுக்கெல்லாம் வந்து கன்க்ளூஷனே சொல்ல முடியாது. நோ கன்க்ளூஷன் அப்படின்றத எழுதிக்கோங்க. அதே மாதிரி கிரேட்டர் பிளஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இல்லைன்னா லெஸர் பிளஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ இது எல்லாத்துக்குமே என்னதான் வரும், நோ கன்க்ளூஷன் தான் வரும். ஏன்னா இங்க வந்து லெஸர் இருக்குது, இங்கே கிரேட்டர் இருக்குது. சரியா? கிரேட்டர் லெஸர், லெஸர் கிரேட்டர், இந்த மாதிரி சிம்பிள்ஸ் ஆல்டர்னேட்ஸா இருந்துச்சுன்னு சொன்னா என்னால கன்க்ளூஷன் சொல்ல முடியாது. ஓகேவா? இப்போ இங்க ஈக்குவல் டு இருக்குதுப்பா, ஈக்குவல் டு ரிசல்ட்ல கன்க்ளூஷன்ல வருமான்னு கேட்டா அதுவும் வராது. ஏன் வராது? ஏன்னா ஒரு இடத்துல மட்டும்தான் இந்த ஈக்குவல் டு யூஸ் பண்ணிருக்கிறாங்க. ரெண்டு இடங்கள்ல யூஸ் பண்ணாதான் என்னால ஈக்குவல் டு சிம்பிளை வந்து ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு கொண்டு வர முடியும். இப்போ 15th ஒன் பாருங்க. கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இப்படி இருக்குது. இப்போ இதுக்கான கன்க்ளூஷன் என்னவா இருக்கும்? நோ கன்க்ளூஷன் வருமா, என்ன வரும் அப்படின்றத சொல்லுங்க. சரியா? அதே மாதிரி 16th ஒன் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு
கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு இதுக்கான கன்க்ளூஷனும் என்ன? நோ கன்க்ளூஷன் வருமா இல்ல வேற ஏதாவது வருமா அப்படின்றது கேட்டீங்கன்னா கிரேட்டர் than லெஸ் தென் அது மாதிரி லெஸ் தென் கிரேட்டர் தென் அப்படின்ற போது இந்த கிரேட்டர் லெஸ்ஸர் சிம்பல் வராது சரியா. ஏன்னா இப்படி ஆப்போசிட் ஆல்டர்னேட் சிம்பிள்ஸா இருந்துச்சுன்னா என்னால கன்க்ளூஷன் சொல்ல முடியாது. ஸோ அப்ப நோ கன்க்ளூஷன் அப்படின்றது இருக்கும். இங்க ஈக்குவல் டு பாருங்க, ரெண்டு இடங்கள்லயும் ஈக்குவல் டு இருக்கிறதுனால எனக்கு இந்த ஃபைனல் ரிசல்ட்ல ஈக்குவல் டு மட்டும் வரும். அதே மாதிரி இந்த இடத்துலயும் ரெண்டு இடத்துலயுமே ஈக்குவல் டு இருக்கனால என்னோட ஃபைனல் கன்க்ளூஷன்ல ஈக்குவல் டு சிம்பிள் மட்டும் வரும். ஸோ இந்த ரெண்டு இடங்கள்ல ஈக்குவல் டு மட்டும் வரும். ஸோ இப்போ ஃபைனலா நீங்க வந்து என்ன எழுத போறீங்க, அந்த ஃபைனல் பாயிண்ட்ஸ் வந்து இதெல்லாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலா நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து எழுதிக்கோங்க. என்ன அப்படின்னா ஒன் பை ஒன் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஸோ நோட் அப்படின்ற மாதிரி கூட நீங்க போட்டு வந்து எழுதிக்கோங்க சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இஃப் சிம்பிள்ஸ் ஆர் லைக் சிம்பிள்ஸ் இல்லைன்னா சிம்பிள்ஸ் ஆர் இன் சேம் டைரக்ஷன் அப்படின்னா எல்லாமே கிரேட்டரா இருந்துச்சுன்னா இல்ல எல்லாமே லெஸரா இருந்துச்சுன்னா, இஃப் சிம்பிள்ஸ் ஆர் like symbols we will get the same symbol as the conclusion. If symbols are the like symbols we will get the same symbol as the conclusion. இப்போ எல்லாமே கிரேட்டரா இருந்துச்சுன்னா என்னுடைய கன்க்ளூஷன் கிரேட்டரா இருக்கும், எல்லாமே லெஸ் தானா இருந்துச்சுன்னா என்னுடைய கன்க்ளூஷன் லெஸ் தென் அப்படின்னு வரும். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ரிசல்ட் அல்லது ஃபைனல் கன்க்ளூஷன் சரியா. ஸோ இதனால் தாங்கள் தெரிவிப்பது என்னவென்றால் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறேன் சரியா. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒன். ரெண்டாவது ஒன்று வந்துட்டு இஃப் சிம்பிள்ஸ் ஆர் அன்லைக், ஸோ அன்லைக் இல்லைன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்துச்சுன்னா, அதாவது ஒன்று கிரேட்டர் தென் இன்னொன்று லெஸ் தென் இன்னொன்று கிரேட்டர் லெஸர், ஸோ அந்த மாதிரி மிக்சடாவோ ஆல்டர்னேட்டாவோ ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ்ல இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தென் there will be no conclusion. ஸோ அந்த இடத்துல கன்க்ளூஷன் வந்து இருக்காது, நோ கன்க்ளூஷன். ஸோ அன்லைக் சிம்பிள்ஸா இருந்துச்சுன்னா அங்க வந்து நோ கன்க்ளூஷன் அப்படின்ற மாதிரி எழுதிக்கோங்க சரியா. இது செகண்ட் பாயிண்ட். தேர்டு பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா டு கெட் ஈக்குவல் symbol, to get equal as one of the answer, to get equal as one of the answer. அதாவது இப்போ கன்க்ளூஷன்ல வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இல்லைன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்ற மாதிரி கன்க்ளூஷன்ல இந்த ஈக்குவல் டுன்ற ஆன்சர் வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன இருந்தா ஈக்குவல் டு சிம்பிள் எனக்கு கன்க்ளூஷன்ல இல்லை ஆன்சர்ல வரும் அப்படின்றத கண்டிஷன் வந்து சொல்றாங்க. என்ன அப்படின்னா டு கெட் ஈக்குவல் அஸ் ஒன் ஆஃப் தி ஆன்சர்ஸ் எவ்ரி சிம்பிள் ஷுட் ஹாவ் த ஈக்குவல் டு சிம்பிள். டு கெட் ஈக்குவல் சிம்பிள் அஸ் ஒன் ஆஃப் த ஆன்சர் then every symbol should have equal to symbol or equal to sign சரியா. ஸோ ஈக்குவல் டு அப்படின்றது கன்க்ளூஷன்ல எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து என்ன இருக்கணும், ஈக்குவல் டு சிம்பிள் கன்க்ளூஷன்ல இருக்கணும் அப்படின்னா இருக்கிற எல்லா சிம்பிள்ஸ்லயும் எனக்கு ஈக்குவல் டு அப்படின்ற அந்த ஒரு சிம்பிள் வந்து வந்துடணும். ஸோ இப்போ இந்த மாதிரி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஈக்குவல் டு அப்படின்ற மாதிரி ஒரு 4-5 எழுத்துக்கு நடுவுல வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்ப எல்லா இடங்கள்லையும் ஈக்குவல் டு இருக்குதா. ஸோ அப்ப என்னுடைய ஃபைனல் கன்க்ளூஷன் ஏக்கும் எஃப்க்கும் உண்டான ரிலேஷன் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவீங்க, இங்க கிரேட்டர் இருக்குது, இங்க லெசர் இருக்குது, இங்க கிரேட்டர் இந்த மாதிரி இருக்குது. அப்ப கிரேட்டர் லெசர்னு மாறி மாறி இருக்கிறதுனால அது கிரேட்டரா இருக்கா லெசரா இருக்கான்னு என்னால சொல்ல முடியாது. அதை பொறுத்த வரைக்கும் நோ கன்க்ளூஷன். ஈக்குவல் டு வருமானு கேட்டா எஸ், எல்லா இடங்கள்லயும் ஈக்குவல் டு சிம்பிள் இருக்கிறதுனால எனக்கு ஃபைனல் கன்க்ளூஷன்ல ஈக்குவல் டு வரும். ஸோ அப்ப ஈக்குவல் டுன்ற ஒரு ஆன்சர் எனக்கு வரணும் அப்படின்னா இருக்கிற எல்லா சிம்பிள்ஸ்லயும் எனக்கு ஈக்குவல் டு அப்படின்ற சைன் இருக்கணும். அதுதான் வந்து தேர்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து எல்லாமே சேம் டைரக்ஷன்ல லைக் சிம்பிள்ஸா இருந்துச்சுன்னா அதே சிம்பிள் ஆன்சரா வரும். அன்லைக் சிம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா கன்க்ளூஷன் வராது. ஈக்குவல் டு அப்படின்ற சிம்பிள் வந்து கன்க்ளூஷன்ல வரணும் அப்படின்னா அந்த ஈக்குவல் டு சைன் வந்து கொஸ்டின்ல எல்லா இடத்துலயும் அந்த ஈக்குவல் டு சிம்பிள்ஸ் ஈக்குவல் டு சைன் வந்து இருக்கணும். நெக்ஸ்ட், ஒரே ஒரு ஈக்குவல் டு மட்டும் ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஈக்குவல் டு இருக்குது அப்படின்னா அதை நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணிடணும். எல்லா இடங்களையும் இருந்தா மட்டும்தான் எனக்கு ஃபைனல் கன்க்ளூஷன்ல வரும். ஒரே ஒரு இடத்துல இருந்தா அந்த ஈக்குவல் டு வந்து நெக்லெக்ட் பண்ணிடணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து என்னது அப்ரோச்சஸ், இதெல்லாம் தான் வந்து இந்த கம்பேரிசன் டாபிக்கான பேசிக்ஸ். கிளியரா? ஸோ இப்போ இவ்வளோ நேரம் சொல்லி கொடுத்த பேசிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். அப்ரோச் 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இப்போ சிம்பிள் 1 பிளஸ் சிம்பிள் 2 அது வந்து
நம்ம ஒரு கன்க்ளூஷன் வந்து கொடுக்கலாம். ஸோ எப்ப வந்து என்ன மாதிரியான கன்க்ளூஷன் வந்து நம்மளால கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கணும். கரெக்டா? இப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். என்ன கான்செப்ட்? இப்போ இந்த சிம்பிள்ஸ் வந்துட்டு லைக் சிம்பிள்ஸா இருந்துச்சுன்னா அதே சிம்பிள் தான் என்னுடைய கன்க்ளூஷனா வரும். இப்போ கிரேட்டர் தெனோ லெஸ் தெனோ என்ன சிம்பிள் இருக்குதோ அந்த சிம்பிள் வந்துடும். சப்போஸ் அன்லைக் சிம்பிள்ஸா இருந்துச்சுன்னா, ரெண்டும் ஆப்போசிட் சிம்பிள்ஸா இருந்துச்சுன்னா எனக்கு கன்க்ளூஷன் எதுவுமே வராது, நோ கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். இப்போ ஈக்குவல் டு ஒரு சிம்பிளா வரணும், ஈக்குவல் டுன்றது கன்க்ளூஷன்ல வரணும் அப்படின்னா ரெண்டு இடத்துலயுமே இந்த ஈக்குவல் டு அப்படின்றது யூஸ் பண்ணியிருந்திருக்கணும். எய்தர் அது வெறும் ஈக்குவல்ட்டா இருக்கலாம், இல்ல லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, இல்லைன்னா கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு. இந்த மாதிரி அந்த ஈக்குவல் டு அப்படின்றது ரெண்டு இடத்துலயும் இருந்துச்சுன்னா எனக்கு ஈக்குவல் டு அப்படின்றது ஃபைனல் சிம்பிளா ஃபைனல் கன்க்ளூஷனா வரும் அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். ஓகேவா? இப்போ இதை நான் வந்து எங்க சார் அப்ளை பண்றது, எந்த மாதிரி சம்ஸ்ல வந்து கேட்பாங்க, சம்ஸ்ல நான் எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் எக்ஸாம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ the கொஸ்டின் வந்து எழுதிக்கோங்க. A greater than or equal to B means, A greater than or equal to B means which of the following can be definitely concluded. இந்த கொஸ்டின் வந்து எழுதிக்கோங்க. நம்ம இப்ப கடைசியா பார்த்த அந்த அப்ரோச் நம்பர் 3ன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் இருக்கலாம், எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ A greater than or equal to B means which of the following can be definitely concluded. ஸோ இப்படி ஒன்று கொடுத்துட்டாங்க. அதுல 4 ஆப்ஷன் வந்து கொடுக்க போறாங்க. அந்த 4 ஆப்ஷன்ல எது டெஃபினட்டா ட்ரூன்னு சொல்லணும். ஆப்ஷன் A greater than B, ஆப்ஷன் B வந்து A equal to B, ஆப்ஷன் C வந்து A greater than B and A equal to B, ஆப்ஷன் D வந்து either A greater than B or A equal to B அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இப்போ இதுல வந்து A greater than or equal to Bன்றது எந்த இது வந்துட்டு எந்த ஆப்ஷன் வந்து டெஃபினட்டா ட்ரூவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ A greater than or equal to Bக்கு மீனிங் என்ன? A வந்து B விட கிரேட்டராகவும் இருக்கும், A வந்து Bக்கு ஈக்குவலாகவும் இருக்கலாம். ஸோ இப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம். அதுதான் வந்து மீனிங். இப்போ B அப்படின்ற வேல்யூக்கு 5 அப்படின்னா ஏன்ற வேல்யூ வந்து 6 இருக்கலாம், 7 இருக்கலாம், 8 இருக்கலாம், இல்ல 5 இருக்கலாம். ஸோ 5 அல்லது அதற்கு மேற்பட்ட வேல்யூஸா தான் வந்து A இருக்கும். B வந்து ஒரு வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. சரியா? இது டெஃபினட்டா எப்ப வந்து ட்ரூ அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னா A greater than B மட்டும்தான் இருக்குமான்னு கேட்டா கிடையாது. A equal to B எப்பவுமே இருக்குமான்னு கேட்டாலும் கிடையாது. A greater than B, A greater than B and A equal to B அப்படின்னா இந்த ரெண்டு கண்டிஷனுமே ஒரே நேரத்துல இருக்குமா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. ஏன்னா இப்போ ஏக்கு பதிலா நான் 6ன்னு எடுத்துக்கிறேன், பிக்கு பதிலா 5ன்னு நான் எடுத்துக்கிறேன். அப்போ A வந்து கிரேட்டர் தென் B அப்படின்னு தான் கண்டிஷன் இருக்கும். இப்போ A வந்து 5ன்னு எடுத்தாதான் ஈக்குவல் டு அப்படின்னு வரும். அப்ப இந்த ரெண்டு கண்டிஷனும் ஒரே நேரத்துல வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஒரு நேரத்துல இது சாட்டிஸ்ஃபை ஆகும், இன்னொரு நேரத்துல இது சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்ப ரெண்டுமே வந்து என்ன ஆகும், ஒரே டைம்ல வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ அப்ப எதுதான் வந்து டெஃபினட்டா ட்ரூன்னு சொல்லலாம். எதர் A வந்து B விட அதிகமா இருக்கலாம், இல்ல Bக்கு ஈக்குவலா இருக்கலாம் அப்படின்றது தான் நம்ம வந்து இந்த A greater than or equal to Bக்கு வந்து டெஃபினட்டா ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். ஓகேவா? இப்போ அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஸோ அதை வந்து சால்வ் பண்ணுங்க. P greater than Q greater than or equal to R greater than S lesser than or equal to T. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு இது வந்து எக்ஸாம்பிள் போட்டுக்கோங்க. இது இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன், ஒரு சிம்பிள்ஸ், ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதுல வந்து 4 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. சரியா? P greater than T, ஆப்ஷன் B வந்து Q greater than or equal to T, ஆப்ஷன் C வந்து Q greater than or equal to S, ஆப்ஷன் D வந்து P greater than S. ஓகேவா? இப்போ இவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா ஆப்ஷன்ல, இந்த ஆப்ஷனை வச்சுதான் நம்ம வந்து இங்க வந்து அதனுடைய ஃபைனல் கன்க்ளூஷன் வந்து செக் பண்ணணும். எப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, Pக்கும் Tக்கும் இடையில உள்ள அந்த கன்க்ளூஷன் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. சரி, இந்த சிம்பிள்ன்றது கன்க்ளூஷன் சிம்பிள். ஸோ அப்போ இதை நம்ம எப்படி ஃபைனலைஸ் பண்ணணும்னா P இருக்குது அண்ட் T இருக்குது. இந்த Pக்கும் Tக்கும் இடையில என்னென்னலாம் சிம்பிள்ஸ் இருக்குதோ அதை ஃபுல்லா நான் வந்து சிம்பிள்ஸை மட்டும் எடுத்து எழுத போறேன். ஸோ அப்போ கிரேட்டர் இருக்குது,
இது. அடுத்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இருக்குது. அடுத்து கிரேட்டர் இருக்குது. அடுத்து லெஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு இருக்குது. சரியா? ஸோ அப்ப நான் சொன்னேன் இல்லையா, அந்த சிம்பிள் அண்ட் கன்க்ளூஷன் அந்த மெத்தட் சொல்லி கொடுக்கும் போது என்ன சொன்னேன், ஒண்ணுக்கும் மேற்பட்ட சிம்பிள்ஸ் வந்து இருக்கும். அதை நான் ஃபைனலா கன்க்ளூட் பண்ணும்போது ஒரு சிம்பிளா நான் வந்து டினோட் பண்ணுவேன் அப்படின்ட்டு. இப்போ இங்க வந்து 4 சிம்பிள்ஸ் இருக்குது. இந்த 4 சிம்பிள்ஸை வச்சு நான் வந்து இந்த கத்துக்கிட்ட அந்த ஒரு விஷயத்த வச்சு நான் அப்ளை பண்ண போறேன். பிக்கும் டிக்கும் என்ன ஒரு சிம்பிள் வரும் அப்படின்றத. இப்போ வந்து நம்ம என்ன படிச்சிருந்தோம், லைக் சிம்பிள்ஸா இருந்துச்சுன்னா அந்த லைக் சிம்பிள் அப்படியே எனக்கு கன்க்ளூஷன்ல வந்துடும் அப்படின்னு சொன்னேன். லைக் சிம்பிள்ஸ் அப்படின்றது எல்லாமே கிரேட்டரா இருக்கணும், எல்லாமே லெஸரா அந்த மாதிரி இருக்கணும். இப்போ இது கிரேட்டர் கிரேட்டர் கிரேட்டர், இது லெஸர். ஸோ இப்போ மாறிடுச்சு. அப்ப இடையில ஒண்ணு மாறிட்டாலுமே எனக்கு அந்த கிரேட்டரோ லெஸரோ அந்த மாதிரியான சிம்பிள் எனக்கு வராது. சரி, கிரேட்டர் ஆர் லெஸர் இந்த ரெண்டுக்கு இடையில எந்த ஒரு கன்க்ளூஷனும் எனக்கு இந்த ஒரு ஈக்குவேஷன் பொறுத்த வரைக்கும் கிடைக்காது. ஓகே, இப்ப ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க. அந்த ஈக்குவல் டு சிம்பிளாவது கன்க்ளூஷன்ல வருமா அப்படின்னு கேட்டா, அந்த ஈக்குவல் டு சிம்பிள் கன்க்ளூஷன்ல வரணும் அப்படின்னா எனக்கு எல்லா இடத்துலயும் அந்த ஈக்குவல் டுன்றது பிரசன்ட் ஆயிருக்கணும். அப்பதான் எனக்கு ஈக்குவல் டு சிம்பிள் வந்துட்டு கன்க்ளூஷன்ல வரும். இங்க வந்து 2 இடத்துல மட்டும்தான் ஈக்குவல் டுன்னு இருக்குது. சப்போஸ் இங்கேயும் ஈக்குவல் டு இங்கேயும் ஈக்குவல் டு இருந்துச்சுன்னா இந்த எல்லா இடத்துலயும் ஈக்குவல் டு இருந்ததுனால இங்க வந்து ஈக்குவல் டு அப்படின்ற கன்க்ளூஷன் எனக்கு கிடைச்சிருக்கும். இப்போ கிரேட்டர் லெஸர் மாறி மாறி இருந்தாலும் அந்த கிரேட்டரோ லெஸரோ இதுக்கு இடையில எந்த ஒரு கன்க்ளூஷன் வரலனாலும் அட்லீஸ்ட் ஈக்குவல் டு அப்படின்ற சிம்பிள் வந்திருக்கும். பட் இந்த இடத்துல எனக்கு அந்த மாதிரி இல்லாதனால ஈக்குவல் டுன்றது 2 இடத்துல மட்டும்தான் பிரசன்ட் இருக்கனால ஈக்குவல் டும் வராது, இந்த கிரேட்டர் லெஸருக்கு நடுவுல எந்த ஒரு கன்க்ளூஷன் வராது. அப்ப இங்க வந்து நோ கன்க்ளூஷன். அப்போ ஆப்ஷன் ஏ வந்து எனக்கு ஆன்சரா வராது. ஓகேவா? நெக்ஸ்ட், கியூ கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு டீன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கியூக்கும் டிக்கும் இடையில இருக்கக்கூடிய நான் அந்த சிம்பிள்ஸ் ஃபுல்லா எழுதி அதுக்கான கன்க்ளூஷன் என்னன்னு பார்க்க போறேன். ஸோ கியூக்கும் டிக்கும் இடையில என்னென்ன இருக்குது, கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு, இங்க இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். சரியா? கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு, அடுத்து கிரேட்டர், அடுத்து லெஸர் தான் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ இங்கேயுமே என்ன பாருங்க, கிரேட்டர் கிரேட்டர், இங்க லெஸர் இருக்குது. அப்போ சிம்பிள்ஸ் வந்து அன்லைக்கா மாறிடுச்சு. ஸோ அப்ப கிரேட்டருக்கும் லெஸருக்கும் இடையில எந்த ஒரு கன்க்ளூஷனும் என்னால கொடுக்க முடியாது. கிரேட்டர் தென்னோ இல்ல லெஸர் தென்னோ இது 2 சிம்பிள் எதுவுமே என்னால யூஸ் பண்ண முடியாது. சரி, ஈக்குவல் டு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா 2 இடத்துலதான் ஈக்குவல் டு இருக்குது, ஒரு இடத்துல ஈக்குவல் டு இல்ல. ஸோ அப்ப எல்லா இடத்துலயும் ஈக்குவல் டு பிரசன்ட் ஆயிருந்தாதான் என்னோட கன்க்ளூஷன் ஈக்குவல் டு வரும். அப்ப இந்த இடத்துல ஈக்குவல் டு பிரசன்ட் ஆகல அப்படின்றதுனால இதுலயும் நோ கன்க்ளூஷன் தான் எனக்கு வரும். ஸோ ஆனா இவங்க வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு டி அப்படின்ற ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. அப்ப இதுவும் தப்பான ஆன்சர் தான். சரியா? நெக்ஸ்ட், கியூ கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு எஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப கியூக்கும் எஸ்ஸுக்கும் இடையில உள்ள சிம்பிள்ஸை நம்ம எழுதணும். கியூ அண்ட் எஸ். கியூ இருக்குது, எஸ் இருக்குது, கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு அண்ட் கிரேட்டர் 2 சிம்பிள் தான் அதுக்கு இடையில இருக்குது. ஸோ அப்ப இதுல இருந்து என்ன கன்க்ளூஷன் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்களே சால்வ் பண்ணுங்க. பேரலா நான் சொல்ல நீங்க சால்வ் பண்ணிருங்க எனக்கு முன்னாடியே. அதுக்கப்புறம் நான் சொல்றது கரெக்டா இருக்கான்னு நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? அப்ப கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் இந்த மாதிரி இருக்குது. அப்ப ரெண்டுமே வந்து லைக் சிம்பிள்ஸ், கிரேட்டர் இருக்குது. ஸோ அப்ப லைக் சிம்பிள்னா அதே சிம்பிள் எனக்கு கன்க்ளூஷன்ல வந்துடும். கிரேட்டர் தேன் அப்படின்ற சிம்பிள் எனக்கு கன்க்ளூஷன்ல கண்டிப்பா வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட், இப்போ ஈக்குவல் டுன்ற சிம்பிள் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு, அந்த ஈக்குவல் டு சிம்பிள் வருமா வராதா அப்படின்னு செக் பண்ண போகும்போது ஒரு இடத்துல தான் ஈக்குவல் டு இருக்குது, இந்த இடத்துல ஈக்குவல் டு இல்ல அப்படின்ற போது எனக்கு ஈக்குவல் டு சிம்பிள் கன்க்ளூஷன்ல வராது. அப்ப கன்க்ளூஷன் எனக்கு என்ன மட்டும்தான் இருக்கும், கிரேட்டர் தென் மட்டும்தான் இருக்கும். இந்த மாதிரி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுன்ற சிம்பிள் வரக்கூடாது. ஸோ இப்போ இதுவும் தப்பான ரிலேஷன் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், பிக்கும் எஸ்ஸுக்கும் உண்டான ரிலேஷன். பிக்கும் எஸ்ஸுக்கும் உண்டான ரிலேஷன் இடையில கிரேட்டர் தென் தான் கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பிக்கும் எஸ்ஸுக்கும் இடையில என்னென்ன சிம்பிள்ஸ் இருக்குதோ அதை நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம். கிரேட்டர், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர். சரி, அந்த பிக்கும் எஸ்ஸுக்கும் இடையில என்னென்ன சிம்பிள்ஸ்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தென். ஸோ இந்த 3 சிம்பிள்ஸ் இருக்குது, இதை 3ஐயும் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கான ஃபைனல் கன்க்ளூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாமே கிரேட்டர் தென் அப்படின்றதுனால லைக் சிம்பிள்ஸ் இருக்கனால எனக்கு கிரேட்டர் தென் அப்படின்ற அந்த ஃபைனல் கன்க்ளூஷன் கிடைச்சிரும். நெக்ஸ்ட், ஈக்குவல் டு வருமா அப்படின்னு கேட்டா ஒரே ஒரு இடத்துல தான் ஈக்குவல் டு இருக்குது. அப்போ அது வந்து என்னுடைய கன்க்ளூஷன்ல ஈக்குவல் டு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது. அதனால கிரேட்டர் தென் மட்டும்தான் எனக்கு வந்து பிக்கும் எஸ்ஸுக்கும் நடுவுல கிரேட்டர் தென் மட்டும்தான் இருக்கும். அப்ப அந்த மாதிரிதான் நமக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப டி ஆப்ஷன் கரெக்ட். ஸோ உங்களுக்கு புரியுதா? அந்த சிம்பிள்ஸ், மல்டிபிள் சிம்பிள்ஸ் வச்சுட்டு ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன், அந்த ஒரு 2 லெட்டருக்கு இடையில இல்ல 2 பர்சனுக்கு இடையில ஃபைனல் கன்க்ளூஷன் இதுதான் அப்படின்னு என்னால சொல்ல முடியுதா? ஸோ அதுதான் வந்து எனக்கு வேணும். சரியா? ஸோ இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சு அப்படின்னா இன்னொரு சம் வந்து நான் சொல்றேன். ஏ ஈக்குவல் டு பி கிரேட்டர் தேன் சி,
greater than or equal to D greater than E. சரியா? இப்போ இதுக்கு நான் வந்து எந்த ஆப்ஷன்ஸும் கொடுக்க போகல. நான் உங்களுக்கு கொஸ்டினா கேட்கிறேன். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் இது வந்து எக்ஸாம்பிள் நம்பர் 3 அப்படின்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் நம்பர் 3ன்னு போட்டு நீங்க தான் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ண போறீங்க. என்ன கமெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 3ன்னு போட்டு ஏக்கும் ஈக்கும் இடையில இருக்கக்கூடிய கன்க்ளூஷன் அந்த சிம்பல் என்ன, கன்க்ளூஷன் சிம்பல் என்ன அப்படின்றத நீங்க எனக்கு டைப் பண்ண போறீங்க. இப்போ வந்து உதாரணத்துக்கு நான் அடிக்கிறேன். இப்போ ஏ கிரேட்டர் தான் இ அப்படின்னா கமெண்ட்ல வந்துட்டு எக்ஸாம்பிள் 3ன்னு போட்டு அதுல ஃபர்ஸ்ட் ஒன் ஏ கிரேட்டர் தான் இ, ஏக்கும் ஈக்கும் உண்டான ரிலேஷன். அதே மாதிரி ரெண்டாவது பிக்கும் ஈக்கும் இடையில என்ன ரிலேஷன், அண்ட் தேர்ட் ஒன் ஏக்கும் டிக்கும் என்ன ரிலேஷன், அதே மாதிரி ஃபோர்த் ஒன் பிக்கும் டிக்கும் உண்டான ரிலேஷன். ஸோ இப்போ ஏக்கும் ஈக்கும் பிக்கும் யூக்கும் என்ன ரிலேஷன், அதே மாதிரி ஏடி பிடி இது ரெண்டுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்றத எனக்கு கன்க்ளூஷன் ரிசல்ட். சரியா? கன்க்ளூஷன் தான் எல்லாத்துக்கும் எழுத போறீங்க. சரியா? ஸோ அதை எப்படி எழுதணும் அப்படின்றத போன சம்ல நம்ம வந்து சொல்லி கொடுத்துருக்கோம். சரியா? அந்த இப்போ ஏக்கும் ஈக்கும் இடையில அப்படின்னா ஏக்கும் ஈக்கும் நடுவில் என்னென்னலாம் சிம்பிள்ஸ் இருக்குதோ அந்த சிம்பிள்ஸ்லாம் நீங்க வந்து எழுத போறீங்க. எழுதிட்டு நம்ம சொல்லி கொடுத்த அந்த 3 பாயிண்ட் லைக் சிம்பிள்ஸா இருந்துச்சுன்னா அந்த சிம்பிள் அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகும். அன்லைக் சிம்பிளா இருந்துச்சுன்னா அந்த கிரேட்டர் தன்னோ லெஸர் தன்னோ அது வந்து கன்க்ளூஷன்ல வராது. ஈக்குவல் டு சிம்பிள் எப்போ வரும் அப்படின்னா எல்லா இடத்துலயும் ஈக்குவல் டு சிம்பிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஈக்குவல் டு சிம்பிள் கன்க்ளூஷன்ல வரும். ஸோ இந்த ஒரு 3 பாயிண்ட் வச்சுட்டு இங்க இந்த ஒரு 4 இதுக்கான கன்க்ளூஷன்ஸ் வந்து என்ன வரும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ண போறீங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி இன்னொரு சம் பாத்தீங்க அப்படின்னா v ஈக்குவல் டு W. ஸோ இது எக்ஸாம்பிள் நம்பர் 4. ஓகேவா? v ஈக்குவல் டு W greater than or equal to x greater than or equal to y equal to z. ஸோ இதுல நீங்க என்ன கமெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா விக்கும் இசட்க்கும் நடுவில் என்ன ரிலேஷன், டபிள்யூக்கும் இசட்க்கும் என்ன ரிலேஷன், அண்ட் விக்கும் ஒய்க்கும் என்ன ரிலேஷன், அண்ட் டபிள்யூக்கும் ஒய்க்கும் என்ன ரிலேஷன் அப்படின்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ண போறீங்க. சரி, எக்ஸாம்பிள் நம்பர் 4ன்னு போட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ இவ்வளோ நேரம் பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் வச்சுட்டு நம்ம ஒரு கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இஃப் பென் லெஸ் தேன் பென்சில், அதை எடுத்து எழுதிடலாம். பென் லெஸ் தேன் பென்சில். ஸோ இதுல இருந்து தான் நம்ம வந்து சம்ஸ் வந்து சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறோம். சரியா? ஒரு 1/2 hour to 40 minutes கிட்ட நான் பேசிக்ஸ் மட்டுமே சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். பேசிக்ஸ்ல டைம் ஸ்பெண்ட் பண்றதுனால எந்த ஒரு ஹார்மும் இல்லை. எந்த அளவுக்கு நீங்க பேசிக்கை ஸ்ட்ரென்தன் பண்றீங்களோ அந்த அளவுக்கு ஃபவுண்டேஷன் உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகும். அண்ட் சம் சால்வ் பண்ணும்போது நீங்க ரொம்ப ஈஸியா வந்து சால்வ் பண்ணிடலாம். சரியா? ஸோ பென் லெஸ் தேன் பென்சில். நெக்ஸ்ட் வந்து பென்சில் லெஸ் தேன் புக். அப்புறம் வந்து புக்கு கிரேட்டர் தேன் கேப். இப்படி இருக்குது. சரியா? இப்போ இதை நம்ம வந்து என்ன பண்ண போறோம், எப்படி நம்ம சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஒரு பாக்ஸ் ஒரு அரேஞ்ச்மெண்ட் கிடைக்கும். ஸோ அந்த எல்லா அரேஞ்ச்மெண்ட்டையும் நான் மெர்ஜ் பண்ணி ஒரே அரேஞ்ச்மெண்ட்டா கொண்டு வந்துட்டு அந்த ஒரு ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட்ல இருந்து நான் என்ன பண்ணுவேன், கேட்டிருக்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுவேன். அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸா கொடுத்துருக்காங்க. இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று 3 அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நான் மெர்ஜ் பண்ண போறேன். எப்படி நான் மெர்ஜ் பண்ணுவேன் அப்படின்னா இந்த பென்சில் ரெண்டும் ஓவர்லேப் ஆகுது, அதே மாதிரி இங்க புக் ரெண்டும் ஓவர்லேப் ஆகுதா. ஸோ இதை வச்சுதான் நான் வந்து மெர்ஜ் பண்ண போறேன். எப்படின்னா பென் லெஸ் தேன் பென்சில்னு கொடுத்துருக்காங்க, அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க பென்சில் லெஸ் தேன் புக்னு கொடுத்துருக்காங்க, அப்புறம் என்ன புக்கு கிரேட்டர் தேன் கேப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அரேஞ்ச்மெண்ட். சரியா? ஸோ இந்த தனித்தனியா இருக்கிறத நான் ஒரே அரேஞ்ச்மெண்டா பென்னு பென்சிலு புக்கு கேப் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டேன். இப்ப எது வந்து ஆல்வேஸ் ட்ரூ அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப இதுல எது ஆல்வேஸ் ட்ரூன்னு இந்த ஆப்ஷன்ஸ் வச்சு சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒன்னு கொஸ்டின் கேட்டுறேன், அதுக்கு வந்து ஆன்சர் சொல்லிருங்க. பென்னுக்கும் கேப்புக்கும் இடையில என்ன கன்க்ளூஷன் வந்து வரும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரியா? பென் அண்ட் கேப்புக்கு நடுவில் என்ன கன்க்ளூஷன் வரும் அப்படின்றத சொல்லிருங்க. இப்ப நம்ம வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுவோம். சரியா? ஸோ பென் வந்து கிரேட்டர் தேன் கேப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பென் லெஸ் தேன் புக், பென் ஈக்குவல் டு கேப், பென் லெஸ் தேன் கேப், சாரி பென் கிரேட்டர் தேன் கேப். ரெண்டுமே பென் கிரேட்டர் தேன் பென்சில் கிரேட்டர் தேன் கேப். ஓகேவா? ஸோ இப்போ
பென்னுக்கும் கேப்புக்கும் உண்டான ரிலேஷன் என்னன்னு நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிருக்க முடியும். என்னன்னு சொல்லுங்க. பென்னுக்கும் கேப்புக்கும் இடையில என்னென்ன சிம்பிள் இருக்குது? லெஸ் தென், கிரேட்டர் தென். ஸோ அப்ப அன்லைக் சிம்பிள்ஸ் வந்து வந்துருச்சு. அப்ப இது பென்னுக்கும் கேப்புக்கும் இடையில என்னதான் இருக்கும்? நோ கன்க்ளூஷன் தான் வந்து ஆன்சரா வரும். அப்ப பென்னுக்கும் கேப்புக்கும் எந்த ஒரு ரிலேஷன் என்னால சொல்ல முடியாது. அப்ப இந்த ஆப்ஷன் வராது. அப்புறம் பென்னுக்கும் புக்குக்கும் இடையில என்ன ரிலேஷன் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 சிம்பிள்ஸ் இருக்குது. பென்னுக்கும் புக்குக்கும் இடையில 2 லெஸ் தான் இருக்குது. அப்போ லைக் சிம்பிள்ஸ் இருக்கிறதுனால எனக்கு ஃபைனல் கன்க்ளூஷனும் அதே சிம்பிள் தான் வரும். லெஸ் தான் வரும். அப்ப பென் லெஸ் தேன் புக் அப்படின்றது எனக்கு கரெக்டா தான் இருக்கும். ஸோ இதை நான் டிக் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு அடுத்த 2 ஆப்ஷனும் நான் எலிமினேட் பண்ணணும். அது தப்புன்னு நான் ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? இப்போ அதே மாதிரி பென்சிலுக்கும் கேப்புக்கும் இடையில என்ன ரிலேஷன் பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு பென்சில் அண்ட் கேப். இது ரெண்டுக்கும் இடையில லெஸ் தென், கிரேட்டர் தென். இப்படி ஆப்போசிட் சிம்பிள்ஸ் இருக்கிறதுனால இதுக்கும் என்னது? நோ கன்க்ளூஷன் தான் வரும். அப்ப பென்சில் அண்ட் கேப்புக்கு இடையில கிரேட்டர் தென் இந்த ஈக்குவல் டு இது ரெண்டுமே வந்து எனக்கு ஆன்சரா வராது. ஸோ அப்ப பென் லெஸ் தேன் புக் இதுதான் வந்து ஆன்சர். ஸோ அந்த கொடுத்திருக்கிற சிம்பிள்ஸை வச்சுட்டு கொடுத்திருக்கிற அந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட், இது ஒரு அரேஞ்ச்மெண்ட், இது ஒண்ணு, இது ஒண்ணு. ஸோ இந்த ஒரு டிவைட் பண்ணி இருக்கக்கூடிய அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸை ஒன்னா வந்து கம்பைன் பண்ணி ஒரே அரேஞ்ச்மெண்ட்டா கொண்டு வந்துட்டு அதுல இருந்து ஃபைனல் கன்க்ளூஷன் என்னால எடுத்து எழுத முடியுதா அப்படின்றத நீங்க பாத்துக்கோங்க. சரியா? இது வரைக்கும் இவ்வளவுதான் நம்ம பார்த்துருக்கிறோம். இதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரெய்லர்ல இருந்து மெயின் பிக்சருக்கு போறோம் அப்படின்ற மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். சரியா? ஸோ இப்படிதான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து வரும். இவ்வளவு நேரம் நம்ம பேசிக்ஸ் தான் பார்த்தோம். அந்த பேசிக்ஸை வச்சு நம்ம சம்ஸ் வந்து சால்வ் பண்ணியாச்சு. இப்போ வந்து கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போறோம். இப்போ அந்த கம்பேரிசன் வரும்போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ ஃபாஸ்டரா ஒருத்தனை விட இன்னொருத்தன் ஃபாஸ்டா ஓடுறான், இல்ல ஒருத்தனை விட இன்னொருத்தன் ஹைட்டா இருக்கிறான், இல்ல ஒருத்தனை விட இன்னொருத்தன் வந்து கலரா இருக்கிறான், இல்ல குண்டா இருக்கிறான். அந்த மாதிரி வந்து ஒருத்தரை இன்னொருத்தர் கூட ஒரு விஷயத்த வச்சு கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த கம்பேரிசன் பாத்தீங்கன்னா ஃபாஸ்டர் தென் ஓடுறத வச்சு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா சிம்பிள்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ண போறோம். அப்படி சிம்பிள்ஸை யூஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணும்போது ஒரு விஷயத்த நம்ம வந்து பண்ணணும். அது என்னன்றத நான் அந்த பர்டிகுலர் இடத்துல நான் வந்து சொல்றேன். சரியா? அப்பதான் உங்களுக்கு புரியும். இப்ப சொன்னா நீங்க வந்து மறந்துடுவீங்க. சரியா? இப்ப மாரா ரன்ஸ் ஃபாஸ்டர் தேன் கெயில் அப்படின்னா இப்ப மாராவை நான் எம்னு எடுத்துக்கிறேன், கெயில நான் ஜின்னு எடுத்துக்கிறேன். மாரா ரன்ஸ் ஃபாஸ்டர் தென் கெயில் அப்படின்னா கெயிலை விட மாரா அப்படின்றவன் தான் ஃபாஸ்டா ஓடுறான். ஸோ அப்ப யார் பெருசா யார் ஃபாஸ்டா இருக்கிறா? மாரா தான் ஃபாஸ்டா இருக்கிறான் கெயில காட்டிலும். சரியா? மாரா கிரேட்டர் தென் கெயில் அப்படின்னு நான் எழுதிட்டேன். ஸோ இதான் வந்து கம்பேரிசன். இந்த சிம்பிள்ஸ் தான் நம்ம த்ரூ அவுட் த சாப்டர் யூஸ் பண்ண போறோம். சரியா? அப்புறம் லிலி ரன்ஸ் ஃபாஸ்டர் தேன் மாரா. ஸோ அப்ப இங்க என்ன யூஸ் பண்ணுவோம்? இந்த இடத்துல கூட எழுதிக்கலாம். மாரா ரன்ஸ் ஃபாஸ்டர் தேன் கெயில். இங்க லிலி ரன்ஸ் ஃபாஸ்டர் தென் மாரா அப்படின்னா லில்லிக்கு எல் போட்டுக்கிறேன். மாரா விட ஃபாஸ்டரா ஓடுறோம். சரியா? நெக்ஸ்ட் கெயில் ரன்ஸ் ஃபாஸ்டர் தேன் லிலி. கெயில் ரன்ஸ் ஃபாஸ்டர் தேன் லிலி. இப்படி இருக்குதா? ஸோ அப்ப இப்போ if the first two statements are true, the third statement is அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூவா இருந்துச்சுன்னா தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேட்மெண்ட் என்னது? மாரா வந்து கிரேட்டர் தென் ஜி அண்ட் எல் இஸ் கிரேட்டர் தென் எம். அப்ப இதை நம்ம ஃபைனல் கன்க்ளூஷன் ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் எப்படி எழுதலாம்? எம் கிரேட்டர் தென் ஜி அப்படின்னா இந்த எம் விட எல் கிரேட்டரா இருக்கிறாங்க. அப்ப எல் கிரேட்டர் தென் எம் கிரேட்டர் தென் ஜி. ஸோ இப்படிதான் வந்து அந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து எனக்கு ஃபைனலா வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இது, ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் இது. இது வந்து லெஸ் தென் இல்ல எல். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இது, ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் இது. இது ரெண்டும் ட்ரூவா இருக்கும் பட்சத்துல தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்கும்னு கேக்குறாங்க. இப்போ இது ரெண்டும் ட்ரூவா இருக்கும் பட்சத்துல என்னோட ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் இப்படி கிடைக்கும். எல் கிரேட்டர் தென் எம் கிரேட்டர் தென் ஜி இப்படி கிடைக்கும். அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஜி கிரேட்டர் தேன் எல்னு கொடுத்துருக்காங்க. ஜி கிரேட்டர் தேன் எல்னு கொடுத்துருக்காங்க. இது ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லணும். இப்ப எல்லு தான் இங்க வந்து கிரேட்டர் ஜியை காட்டிலும். ஜி வந்து கிரேட்டர் தென் எல்லுன்னு இங்க கொடுத்துருக்காங்க. அப்ப இது கரெக்டா இருக்குமா? இல்ல. சோ தப்பா தானே இருக்கும். அப்ப இது வந்து ஃபால்ஸ் அப்படின்றத நம்ம சொல்ல போறோம். அவ்வளவுதான். சரியா? சிம்பிள் தான். கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வந்து ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் கொண்டு வர போறோம். அது ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் நம்ம அரைவ் பண்ணணும். அவ்வளவுதான். சரியா? சோ நெக்ஸ்ட் வந்துட்டு ரோஷன் இஸ் டாலர் தேன் ஹார்திக். சரியா? ரோஷன் இஸ் டாலர் தேன் ஹார்திக். ஹூ இஸ் ஷார்ட்டர் தேன் சுஷில். ஹூ அப்படின்றது யாரை குறிக்கும்? இந்த ப்ரோனோன் வந்துச்சுன்னா யாரை குறிக்கும் நான் சொல்லியிருந்தேன். ஹூ அப்படின்னா இந்த பக்கத்துல உள்ள பர்சனை தான் குறிக்கும். ஸோ ஹூ இஸ் ஷார்ட்டர் தேன் சுஷில் அப்படின்னா யாரு வந்து சுஷிலை விட ஷார்ட்டா இருக்கிறா? ஹார்திக் வந்து சுஷிலை விட ஷார்ட்டா இருக்கா அப்படின்னா லெஸ் தேன் சுஷில் அப்படின்னு வருமா? கரெக்டா?
ஸோ இங்க ரோஷன் வந்து டாலர் தேன் ஹர்திக். ஹர்திக்கை விட ரோஷன் டாலரா இருக்கிறான். ஹூ இஸ் ஷார்ட்டர் தேன் சுஷில் அப்படின்னா ஹர்திக் வந்து சுஷிலை விட ஷார்ட்டரா இருக்கிறான், அப்ப லெஸரா இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு விஷயத்த நம்ம வந்து மாத்தி எழுதணும், அரேஞ்ச் பண்ணணும். அது நான் அந்த சம்ஸ் வரும்போது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த ஒரு டெக்னிக் தான் நான் இப்போ வந்து சொல்லிக் கொடுக்க போறேன். என்ன அப்படின்னா, நீங்க த்ரூ அவுட் தி சாப்டர் எந்த சம்ம சால்வ் பண்ணாலும் சரி, நீங்க எப்பவுமே வந்து இந்த கிரேட்டர் தேன் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா த்ரூ அவுட் த சம் எல்லாமே கிரேட்டர் தேன் மட்டுமே யூஸ் பண்ணுங்க. சரியா? ஸோ என்னுடைய அட்வைஸ் வந்து நான் எப்பவுமே கிரேட்டர் தேன் சிம்பிளை மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணுவேன். எல்லா சம்ஸ்க்குமே கிரேட்டர் தேன் சிம்பிள்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். லெஸ் தேன் சிம்பிள்ஸை நான் யூஸ் பண்ண மாட்டேன். நீங்க யூஸ் பண்ணலாம், பெரிய தப்புலாம் இல்லை. பட் கிரேட்டர் தேன் யூஸ் பண்ணா எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சால்வ் பண்றதுக்கு, குழப்பம் இல்லாம இருக்கும். எதனால எல்லா சிம்பிள்ஸையும் கிரேட்டர் தேன்னா நான் யூஸ் பண்ண சொல்றேன் அப்படின்னா, கன்ஃபியூஷன்ஸ் அவாய்ட் பண்றதுக்காக. அதே சமயம் ஒரு இடத்துல கிரேட்டர் தேன் இன்னொரு இடத்துல லெஸ் தேன் போட்டீங்கன்னா என்னால ஃபைனல் கன்க்ளூஷன் சொல்ல முடியுமா? ஸோ ஒரு இடத்துல கிரேட்டர் இன்னொரு இடத்துல லெஸ் தேன் போட்டா கன்ஃபியூஷன் ஆகும். கரெக்டா? இப்போ இங்க இருக்குது ரோஷன் கிரேட்டர் தேன் ஹர்திக், ஹர்திக் லெஸ் தேன் சுஷில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்ப ரோஷனுக்கும் சுஷிலுக்கும் இடையில ஒரு கன்க்ளூஷன் என்னன்னு கேட்டா, இங்க கிரேட்டர் இருக்குது, இங்க லெஸ்ஸர் இருக்குது. அப்ப நோ கன்க்ளூஷன் என்னால சொல்ல முடியாது இல்லையா. ரோஷனுக்கும் சுஷிலுக்கும் நடுவில் கம்பேர் பண்ணி சொல்லுங்கன்னு கேட்கும்போது நம்மளால கன்க்ளூஷன் சொல்ல முடியாது. அப்ப அதை நான் என்ன பண்ணணும்னா, எல்லாத்தையுமே கிரேட்டர் தேன்னா மாத்துற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை கொண்டு வரணும். இல்லைன்னா எல்லாமே லெஸ்ஸர் தேன்னா கொண்டு வர மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை நான் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரதுக்கு போது நான் எப்பவுமே கிரேட்டர் தேன் சிம்பிளா வச்சு சால்வ் பண்ணுவேன். ஏன்னா அதுதான் ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்றத நான் சொல்றேன். சரியா? இது எப்படி லெஸ் தேன் கொடுத்ததை நான் எப்படி கிரேட்டர் தேன் மாத்துறதுன்னு கேட்டீங்கன்னா, ஒன்றும் இல்லை. இந்த நேம் அப்படியே நம்ம மாத்தி எழுத போறோம். நான் அந்த அப்ரோச் நம்பர் 1 2 3ன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்கும் போதே நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ஏ கிரேட்டர் தேன் பின்னு போட்டாலும் கரெக்ட் தான், ஏ கிரேட்டர் தேன் பி போட்டாலும் கரெக்ட் தான், இல்ல பி லெஸ் தேன் ஏ போட்டாலும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ இப்போ இந்த நேம்ஸை மட்டும் நம்ம பார்த்து போறோம். சுஷில் இங்க ஹர்திக் இருக்கிறான். ஸோ சுஷில் தான் வந்து பெருசு. அப்போ சுஷில் கிரேட்டர் தேன் ஹர்திக் இப்படி இருக்கு. ஸோ அப்போ இப்படி போட்டா எல்லாமே கிரேட்டர் தேன் லைக் சிம்பிள்ஸ் வந்துடும். கரெக்டா? ஸோ இப்போ ஹர்திக் லெஸ் தேன் சுஷில்ல நான் எப்படி மாத்திட்டேன், சுஷில் கிரேட்டர் தேன் ஹர்திக் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி மாத்திட்டேன். சரியா? இதுதான் என்னுடைய அந்த அரேஞ்ச்மெண்ட்கான சிம்பிள்ஸ். சரியா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், அந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸனுடைய சிம்பிள்ஸ். சரியா? நெக்ஸ்ட், நிசா இஸ் டாலர் தென் ஹாரி. ஸோ ஹர்திக்கு HARDன்னு போட்டேன், ஹாரிக்கு வந்து HARY போட்டுக்கிறேன். சரியா? ஸோ நிசா இஸ் டாலர் தென் ஹாரி அப்படின்னு கொடுத்துட்டாங்க, பட் ஷார்ட்டர் தென் ஹர்திக். ஸோ இந்த பட்னு யூஸ் பண்ணா யாரை குறிக்கும், பட்டு அண்டு இந்த மாதிரிலாம் இந்த ஃபர்ஸ்ட் பர்சனை தான் குறிக்கும். அப்ப நிசாவை தான் குறிக்குது. பட் ஷார்ட்டர் தேன் ஹர்திக் அப்படின்னா நிசா வந்து ஹர்திக்கை விட ஷார்ட்டரா இருக்கிறா, லெஸரா இருக்கிறா அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்ப இதை நம்ம எப்படி மாத்தி எழுத போறோம், ஹர்திக் கிரேட்டர் தேன் நிசா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாத்தி எழுத போறோம். ஓகேவா? ஸோ இது 1 2 3 4 எழுதியிருக்கிறேன். ஓகேவா? சுஷில் இஸ் ஷார்ட்டர் தேன் ரோஷன் அப்படின்னா, சுஷில் ஷார்ட்டர் தேன் ரோஷன் அப்படின்னா ரோஷன் வந்து சுஷிலை விட ஹைட்டா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரியா? நான் வந்து அங்கங்க பிச்சு போட்டு எடுத்து வச்சிருக்கிறேன். பட் நீங்க வந்து ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்டா எழுதுனாதான் உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். சரியா? ஸோ அப்ப இது வந்து ரோஷன், இது ஹர்திக், ரோஷன் சுஷில், இது நிசா இஸ் டாலர் தென் ஹாரி, நிசா இஸ் டாலர் தென் ஹாரி பட் ஷார்ட்டர் தென் ஹர்திக். ஸோ இது வந்து ஹர்திக். சரியா? ஸோ அப்ப ரோஷன் ஹர்திக், அது மாதிரி ரோஷன் சுஷில், சுஷில் ஹர்திக். ஸோ இந்த 3 பேர் இருக்காங்க பாத்தீங்களா. ஸோ இதை வச்சே நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா, ரோஷன் வந்து ஹர்திக்கை விட டாலா இருக்கிறாங்க, அது மாதிரி சுஷிலை விடையும் ரோஷன் தான் டாலா இருக்கிறாங்க. அப்ப ரோஷன் தான் ஃபர்ஸ்ட் வரணும். அதுக்கப்புறம் யார் வரணும், சுஷிலுக்கும் ஹர்திக்குக்கும் நடுவுல ஒரு கம்பேரிசன் இருக்குது. சுஷில் தான் வந்து பெருசா இருக்கிறான், அப்போ சுஷில் வந்து 2வது வரணும். அண்டு அதுக்கு அடுத்து ஹார்திக் வரணும். ஓகேவா? இப்ப ஹர்திக் நிசாவை விட ஹார்திக் வந்து ஹைட்டா இருக்கிறான், அப்போ நிசா வந்து இங்க வரணும். நெக்ஸ்ட் வந்து நிசா இஸ் கிரேட்டர் தென் ஹாரி அப்படின்னா, இந்த அரேஞ்ச் பண்ணி இன்னொரு எழுதுறேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 3 இதை வச்சு நான் ஸ்டார்ட் பண்றேன். ரோஷன் கிரேட்டர் தென் ஹார்திக்னு கொடுத்துட்டாங்க. அப்புறம் அதே மாதிரி ரோஷன் கிரேட்டர் தென் சுஷில்னு கொடுத்துருக்காங்க. இப்ப ரோஷன் வந்து கிரேட்டர் தென் ஹார்திக், கிரேட்டர் தென் சுஷில் அப்படின்னா சுஷில் எங்க வரும், ஹார்திக் எங்க வரும்னு எனக்கு தெரியாது. அப்போ சுஷிலுக்கும் ஹார்திக்குக்கும் ஒரு கம்பேரிசன் இருக்கணும். அப்ப சுஷிலுக்கும் ஹார்திக்குக்கும் கம்பேரிசன் இருக்கும்போது சுஷில் தான் கிரேட்டரா இருக்கிறான். ஸோ அப்ப ஹார்திக்கு முன்னாடி நான் யாரை எழுதணும்னு கேட்டீங்கன்னா சுஷிலை நான் வந்து எழுதணும். இப்ப சுஷில் கிரேட்டர் தென் ஹார்திக். ஓகேவா? ஸோ இந்த ஒரு 3 இதை வச்சு நான் ஒரு அரேஞ்ச்மெண்ட் நான் எழுதிட்டேன்.
ரோஷன் தான் ஹர்திக்கை விடையும் சுஷிலை விடையும் கிரேட்டர் ஹைட் டாலா இருக்கிறாங்க. ஸோ ரோஷன் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது சுஷிலுக்கும் ஹார்திக்குக்கும் இடையில ஒரு கம்பேரிசன் வரும்போது சுஷில் வந்து டாலரா இருக்கிறான் ஹார்திக்கை காட்டிலும். ஸோ சுஷில் ரெண்டாவது, ஹார்திக் மூணாவது. இப்ப ஹார்திக் அடுத்து எங்க இருக்கிறான் பாத்தீங்கன்னா இந்த இடத்துலதான் ஹார்திக் இருக்கிறான். ஸோ மீதி உள்ள ரெண்டையும் நான் அடுத்து பார்க்கும்போது ஹார்திக் எங்க இருக்கிறான், ஹார்திக் வந்து யாரை விட பெருசா இருக்கிறான், நிசா விட பெருசா இருக்கிறான். அப்புறம் நிசாக்கும் ஹாரிக்கும் கம்பேர் பண்ணும்போது நிசா வந்து ஹாரியை விட ஹைட்டா இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்கிற எல்லா ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் வச்சு நான் ஒரு பர்டிகுலர் அரேஞ்ச்மெண்ட் நான் கொண்டு வந்திருக்கிறேன். இதுல அவங்க லெஸ்ஸர், ஷார்ட்டர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் நான் எல்லாமே என்னன்னு யூஸ் பண்ணியிருக்கிறேன், எல்லாமே கிரேட்டர் தேன் சிம்பிள் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். கரெக்டா? ஏன்னா அப்பதான் எனக்கு ஃபைனல் ரிசல்ட் வரும். ஏன்னா இப்ப ரோஷனுக்கும் ஹாரிக்கும் இடையில ஃபைனல் கன்க்ளூஷன் சொல்லுங்க அப்படின்னா கிரேட்டர் தேன் அதான் வந்து ஃபைனல் கன்க்ளூஷன். ஏன்னா எல்லாமே லைக் சிம்பிள்ஸ், எல்லாமே கிரேட்டர் தேன் இருக்குது அப்படின்ற போது நான் ஈஸியா வந்து சொல்லிடுவேன். இப்ப இதுல கொஸ்டின் என்னன்னா ஹூ இஸ் தி டாலஸ்ட் அப்படின்னு கேக்குறாங்க. ஹூ இஸ் தி டாலஸ்ட்னா இருக்கிறதுல யார் டாலா இருக்கிறாங்க அப்படின்னா ரோஷன் தான் வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட்லயே ஃபர்ஸ்ட் டாலஸ்டா இருக்கிறாங்க. இப்ப இதே இதுல யார் வந்து ஷார்டஸ்டா இருக்கிறாங்கன்னு கேட்டா ஹாரின்னு போடணும். இந்த அரேஞ்ச்மெண்ட்ல யார் மிடில் இருப்பாங்கன்னு கேட்டா ஹார்திக்னு போடணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் அரேஞ்ச்மெண்ட்டை வச்சுட்டு நம்ம வந்து அதுல இருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ண போறோம். ஓகேவா?